எல்லாமே திஸ் அ பேங்க் அண்ட் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டேயோட ஒன் ஷாட் பார்க்கலாம். எந்த கேரக்டர்ன்ட்டு வேணாம், அப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன் ஒரு கல்யாண மண்டபம் பார்க்கலாம். ஸோ ரொம்ப அறக்க பறக்கப்பா அந்த கல்யாண மண்டபம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே தான் ஸ்டேஜில் ஒரு பர்சன் வந்து உட்கார்றாரு. ஸோ அவருக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அவருக்கு பின்னாடி ஒரு பர்சன் அப்படி நிற்கிறாரு. அதை வேற யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஸோ வீக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஒரு இந்தியன் ஸ்டைல் தான் அது. ஸோ அப்படியே ரொம்ப ஹாப்பியாக அந்த மணமேடையில் உட்காந்துட்டு இருக்காரு. பின்னாடி ஜேகே தான் கலாய்ச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம அங்கே வந்து எல்லாரையும் வாங்க வாங்கன்ற மாதிரி மரியாதையாக சொல்லிட்டு இருக்காரு அந்த ஸ்டேஜில் உட்காந்துட்டு. இப்போ ஐயர் நிறைய விஷயம் சொல்கிறாரு. அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே தான் நம்ம சீனை கட் பண்ணி இப்போ அப்படியே பிரைட் ரூமுக்கு போகலாம். இப்போ அந்த பிரைட் ரூமில் 3 இல்லை 4 பேர் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. நிறைய லேடிஸ்லாம் நிற்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து, அக்கா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இதோ இந்த நெக்லஸும் ரொம்ப அழகாக இருக்குது. அம்மா இந்த நெக்லஸ் அக்காவுக்கு போடுங்க அப்படின்ற அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ அந்த லேடி, அதாவது என்னோட அம்மா, அப்படியே நெக்லஸ் போட்டு விடுறாங்க. ஸோ அப்படியே தான் அந்த பொண்ணு இப்போ அப்படியே அவள் கண்ணாடியில் அவளை பார்க்குறா. அவளும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. இப்போ அவள் அப்படியே என்ன பண்ணுறானா, இது வந்துடுன்னு சொல்லிட்டு அப்படியே தான் அந்த ரூமில் இருந்து அப்படியே வெளியே போகிறா. ஸோ யாருக்கும் கால் பண்ணி பேசிட்டு இப்போ டக்குன்னு அவள் என்ன பண்ணுறானா, டக்குன்னு அந்த பிரைட் ரூமுக்கு வரா. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு எங்கே போனன்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஃபோன் வந்துச்சு அதான் பேச போனேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி சமாளிக்கிறா. அப்படியே டைம்லாம் போயிட்டுருக்கு. சரி பொண்ணை கூப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அக்காவை கூப்பிடலான்னு அவள் போய் ரூமை போய் பார்க்குறா. பார்த்தா அவங்க அக்கா இல்லை. என்ன அக்காவை காணும் அப்படி சொல்லிட்டு வாயின என்ன பண்ணுறானா, அப்படியே தான் அவள் பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அங்கேயும் இல்லை. இப்போ அப்படியே என்ன பண்ணுறானா, நேராக அவங்க அம்மா கிட்ட போய் ஓரமாக நின்றுக்கிட்டே, அம்மா அக்காவுக்கு காணுமா அப்படின்ற மாதிரி வாயின் சொல்கிறா. இப்போ அப்படியே அவங்க அம்மா, அதாவது வாயின் அம்மா பார்க்குறாங்க. என்ன அக்காவை காணுமா, எங்கே போயிருப்பா அவ, தியா அப்படி சொல்லிட்டு அவங்க தேடுறாங்க. பார்த்தா தியா அங்கே இல்லை. இப்போ எனக்குன்னா செம்ம பயமாயிடுது. ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி தப்பாக பேசுவாங்க, வாயனோட ஃபேமிலி தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நான் ரொம்ப பயமாக இருக்குது. அவளும் சுற்றி சுற்றி எல்லா ரூம்லேயும் தேடுறா. பார்த்தா தியா இல்லை. சரி இப்போ அப்படியே வாயன் நம்ம பார்த்துட்டு, எங்கே போனா இவ, இங்கே தானே மணி உட்காந்துட்டு இருந்தா, ஃபோன் கூட பேசிட்டு எங்கே போனா, அப்புறம் வந்தால எங்கே போனாவ அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே வாயனம்மா கேட்குறாங்க. வாயனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அம்மா எனக்கு சத்தியமாக தெரியலம்மா, அக்கா என்ன நீ வெளியே போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னான். சரி நானும் ஏதோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கல்யாணம் ஆக போகுது, ஏதோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நானும் ரூம் விட்டு வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் அக்காவை காணுமா அப்படின்னு வாயன் சொல்கிறா. இப்போ அப்படியே தியாவோட அம்மாவுக்கு, அதாவது வாயன் அம்மாக்கெல்லாம் செம்மையாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பயப்படுறாங்க. சுற்றி இருக்கவங்களாம் எங்கே பொண்ணை காணுன்னு கேட்குறாங்க. இப்போ அப்படியே தியா எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியல. இங்கே தேவங்க பார்க்கலாம். தேவங்க ஜங்கு கூட பேசி சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ தேவங்க அம்மாவுக்கு லைட்டாக கேட்குது தியா காணுன்ற மாதிரி. இப்போ தேவங்க அம்மா நேராக அதாவது வாயன் அம்மா கிட்ட என்னாச்சு சம்மந்தி, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வாயனம்மாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவங்களும் சொல்லிடுறாங்க தியாவை காணுன்ற மாதிரி. இப்போ எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. இப்போ அப்படியே தான் அந்த மண்டபத்தில் உட்காந்துட்டு இருந்த எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த விஷயம் கேட்குது. எல்லாருமே ஒரு மார்க்கமாக பேசுகிறாங்க. எங்கேயா ஓடி போயிருப்பா, யாரையாவது கூப்பிட்டு போயிருப்பா, எவனாவது தூக்கிட்டு போயிருப்பான் அப்படின்னு தப்பாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட ஃபேமிலிக்கு அப்படியே அசிங்கமாக ஆகுது. இப்போ அப்படியே தான் தேவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சம்மந்தி எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, இருங்க தேடி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களே தேடுறாங்க. இப்போ ஜங்குக்னா என்ன இருக்கும், ஒருவேளை என்ன இருக்கும் அப்படின்னு இப்போ ஜங்குக்கு அப்படியே தேடிட்டு இருக்கான். என்னன்னு அவனுக்கும் ஒன்றும் புரியல. அவனும் இப்போ தேவங்கம்மா தான் தேடிட்டு இருக்கான். இப்போ அப்படியே தேவங்கண்ணா அவனுக்கு என்னன்னு புரியல. டேய் ஜங்குக், டேய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஜங்குக்கும், டேய் மச்சான் என்னடா உங்க அம்மா இப்படி தேடுறாங்க அப்படின்னு ஜங்குக் சொல்றான். தேவங்க ஒன்றும் புரியல. டேய் ஏன்டா பொண்ணை கூப்பிட தானே சொன்னாங்க, ஒருவேளை தியா அப்படின்னு நம்ம தேவங்க யோசிக்கிறான். ஸோ எல்லாருமே ரொம்ப அறுக்க பறக்க தேடிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி பேசும்போது இப்போ அப்படி தேவங்க என்ன பண்றாங்க, ஐயோ எல்லாம் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா, என்ன பேசிட்டு இருக்கீங்க, இது மண்டபமா இல்லை வேற ஏதாவதா, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க, பொண்ணு காணோம் அவ்வளோதான், அவள் ஓடிலாம் போயிருக்க மாட்டா, அவள் எங்கேயோ போயிருக்கா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இப்போ தேவங்கம்மா கத்துறாங்க. தேவங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் அப்படியே மணமேடையிலேருந்து ஏஞ்சிடுறான். ஐயர் பார்க்குறாரு, தம்பி இப்பெல்லாம் எழுந்திருக்க கூடாதுப்பா அப்படின்னு அவள் சொல்கிறேன். கொஞ்ச நாள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க இப்போ அப்படியே மணமேடையிலேருந்து இறங்கி வரான். இப்போ தேவங்கம்மா பார்த்துட்டு, டேய் தம்பி எதுக்குப்பா இப்போ இறங்கி வர அப்படி தேவங்கம்மா கேட்குறாங்க. மா என்னாச்சுமா, தியா எங்க அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே வாயனை பார்த்து கேட்குறான். மாமா அக்கா எங்கே போனான்னு தெரியல மாமா, நாங்களும் தேடிட்டா இருக்கோம், ஆனால் அக்காவை காணும் மாமா அப்படின்னு வாயனை அழுதுட்டு இருக்கா. இப்போ அப்படியே தேவங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. இப்போ ஜங்குக்கு பார்க்குறான். மச்சான் ஒன்றும் ஆயிருக்காது, தியா இங்கே தான் போயிருப்பா, நம்ம பார்க்கலாம்
அப்படி சொல்லிட்டு இவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க. பட் ஆனால் தியா ஸ்டில் இன்னும் வரவே இல்லை. ஸோ இப்போ அப்படியே தான் பையன் என்ன பண்ணுறானா, அவள் அங்கே அக்கா ரூமுக்கே திரும்ப போகிறா, அதாவது அந்த பிரைட் ரூமுக்கே திரும்ப போகிறா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்குது, அந்த பேக்கில் ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ அந்த பேப்பரை எடுத்து படிக்கிறா. பார்த்தா அவள் அக்கா இந்த மாதிரி நான் வேற ஒருத்தவங்க லவ் பண்ணுறேன், எனக்கு தேவங்க சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கா. அதனால நான் வந்து வீட்டை விட்டு போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க அம்மா அப்புறம் வாயன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா அவங்க அக்கா. ஸோ தியா அந்த மாதிரி எழுதினோடனே எனக்கு அப்படியே ஹார்ட்டே உடஞ்சிருச்சு. ஐயோ அக்கா, உன்னை நம்பி அங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் நீ யாரையோ நினச்சிட்டு போயிட்டல்ல. இது அவருக்கு மாமா கேட்டாருன்னு அவருக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அவர் மூஞ்ச பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த விஷயத்த சொன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார். இப்போ நான் சொல்லாமையும் இருக்க முடியாது அப்படின்னு அவள் அழுதுட்டு இருக்கா. இப்போ அப்படியே வாயனம்மா அப்படியே வாயன் பின்னாடியே வந்திருப்பாங்க. இப்போ பார்க்குறாங்க என்ன பேப்பர் அது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. ஐயோ என் குடும்பம் மானத்தை வாங்கிட்டாளே அவ அப்படி சொல்லிட்டு அப்படியே அப்படியே வாயனம்மா அழுதுட்டு இருக்காங்க. அம்மா அழாதீங்கம்மா. ஏய் யாரே நீ, என் பொண்ணு இப்போ போயிட்டாளே, நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவங்க தலை அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்டு அப்படி தேவங்க அம்மா அப்படியே உள்ளே வராங்க. என்னாச்சு சம்மதி அப்படி சொல்லிட்டு அவங்களும் அந்த பேப்பர் படிக்கிறாங்க. அவங்களுக்குமே பயங்கரமான ஷாக். இப்போ தேவனுக்கு இந்த விஷயம் புரியுது. அவனுக்குலாம் மனசே உடஞ்சிருச்சு. ஜங்குக்கு அப்படியே வரான், பார்க்குறான். மச்சான் ஒன்றும் இல்லடா. டேய் என்னை நம்ப வச்சு அவள் கழுத்தை எடுத்துட்டாளடா. டேய் சொல்றா, என்னை நம்ப வச்சு அவள் கழுத்தை எடுத்துட்டாள. டேய் ஏன்டா நான் விருப்பப்பட்ட பொண்ணை காதலிக்க கூடாதா? நானும் அவளும் வீட்டில் எல்லாத்தையும் பேசிட்டோம்டா. பேசிட்டு கல்யாணம் வரைக்கும் வந்து இப்போ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாளடா. என் லைஃபே முடிஞ்சிருச்சு இல்லடா அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கிங்காக பேசிகிட்டு இருக்கான் அந்த மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டே. எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம். இப்போ இப்படி தேவங்கம்மா கொஞ்சம் வாயை மூடுங்க எல்லாரும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என் பையனுக்கு அந்த பொண்ணு இல்லைண்ணா என்ன இன்னொரு பொண்ணு இருக்கால அப்படின்ற மாதிரி தேவங்கம்மா சொல்கிறாங்க. தேவங்க பார்க்குறான் ஷாக்கில். ஸோ ஜங்குக்கு பார்க்குறான் என்ன சொல்கிறாங்கன்ற மாதிரி. இப்போ அப்படியே தேவங்கம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தங்கச்சி இருக்கால அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என் பையனுக்கு அப்படின்ற மாதிரி தேவங்கம்மா சொல்கிறாங்க. இங்கே அப்படியே தான் வாயனம்மாக்கும் ஷாக், வாயனுக்கும் ஷாக். அவள் அப்படி பார்க்குறா. தேவங்க அப்படி மா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தேவங்க கத்துறான். தேவம் சும்மாரு, உனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு ஊர் மக்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கடா, அதெல்லாம் நடக்காம நான் பார்த்துக்கிறேன், நீ வாயின் கழுத தாலி கட்டு அப்படின்னு இப்போ தேவங்கம்மா சொல்கிறான். தேவங்களாம் முடியாதுன்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக்கு எவ்வளோ சொல்கிறான், டே மச்சான் பண்ணுடா அவள் கழுத்து தாலி கட்டுறா அப்படின்ற மாதிரி தேவங்குக்கு சொல்கிறான். ஆனால் தேவங்க கேட்கவே மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் மனசுக்குள்ள இப்போ தியா தான் கடைசி வரைக்கும் இருக்கா. அவள் வேற ஒருத்தவ கூட ஓடிட்டாதான், இருந்தாலும் அவன் மனசுக்கு ஃபுல்லாக தியா தான். தியாவோட மெமரிஸ்லாம் வருது. ஸோ தியா கூட எப்படிலாம் லவ் பண்ணா, ஸோ தியாவை எப்படிலாம் அவன் வந்து லவ் பண்ணி அவ கூட எப்படிலாம் அவன் ப்ரப்போஸ் பண்ணுது, அந்த மெமரிஸ்லாம் வருது அவனுக்கு. ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தியா நமக்கு வேணான்னு சொல்லிட்டு, அதுவும் அவள் அவ்வளோ லவ் பண்ணியும் இப்போ வேணான்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கானா, அப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அதனால தான் தேவன் அப்படி இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன யோசிக்குதுன்னே தெரியல. ஜங்குக்கும் புரியுது, ஏன்னா ஜங்குக்கு அவனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவனுக்குமே புரியுது. ஸோ இருந்தாலும் அவனும் என்ன சொல்ல முடியும். ஸோ இப்போ தேவங்களோட வாழ்க்கை பார்க்கணும். ஸோ இப்போ வாயின் அப்படியே வரா. ஆண்டி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் போய் மாமாவை வேணாம் ஆண்டி அப்படின்னு நம்ம வாயின் சொல்லிட்டு இருக்கா. அம்மா அம்மாடி வாயின் இங்கே பாருமா, உன் அக்கா இல்லைன்னா என்னம்மா, நீ நல்ல பொண்ணு தானே, உனக்கு கல்யாணம் ஆகிற வயசு தானே, உனக்கு 22 வயசு ஆகுது, என் பையனுக்கு 30 வயசு ஆகுது, அப்புறம் என்னம்மா 8 வருஷம்தான் கேப்பு, பார்த்துக்கலாம். நீ என்ன இருந்தாலும் என் வீட்டுக்கு தானே வரப்போகிற, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேம்மா, அத்தை உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், உன்னை அம்மா போல நான் நல்லா பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க. ஓயன் கேட்கவே மாட்டேங்கிறா. ஏன்னா அக்காவோட ஹஸ்பண்டை போய் நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க வீட்டில் இருக்கவங்களும் இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓயன் அம்மாவுக்கு அவங்களோட மானம் போகாமல் காப்பாற்றணும். ஸோ அதனால் நாளைக்கு அவங்க ரோட்டில் நடந்தால் அவங்க தப்பாக பேசுவாங்களே. ஸோ அதனால தான் இப்போ ஓயன் அம்மாவும் ஓயன் நீ அவங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா நீங்களும் இப்படியே பேசுகிறீங்க, உங்களுக்கு புரியலையா, அது அக்காவோட அப்படின்ற மாதிரி இப்போ ஓயன் சொல்கிறா. ஏய் அதான் உன் அக்கா வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டால எவன் கூடியோ, இதுக்கப்புறம் அவ எனக்கு பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ அப்படிதான் வயன் அம்மா போய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியேதான் தேவங்க அம்மா பார்த்துட்டு, ஐயோ எதுக்கு பிள்ளைய திட்டுறீங்க, வயன் இங்கே பாருமா, அத்தை நான் நல்லா பார்த்துக்கிறேம்மா, நீ எதுக்கும் நினச்சி கவலைப்படாத, தேவங்க மாற்றிடலாம், நீ கவலைப்படாத, வா அத்தை நான் உன்னை கூட்டிட்டு போகிறேன், வாமா அம்மா மாதிரி உன்னை பார்த்துக்கிறேம்மா, வாமா
அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வாயின் ஒத்துக்கலாம். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி தேவங்க பார்க்கலாம். தேவங்கண்ணா கேட்கவே மாட்டிக்கிறான். அவன் வாயனை கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இப்போ அப்படி வாயனை பார்க்கலாம். வாயனை அப்படியே ஒரு கிராண்டான சாரீ போட்டுட்டு அப்படியே மாலைலாம் போட்டுட்டு அப்படியே வாயின் வரா. ஸோ அவள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். ஏன்னா அவள் இன்னும் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா. ஆனால் அவளால் படிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கண்டிப்பாக படிக்க விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் வாயன் ரொம்ப சேடா அப்படி தேவங்க கிட்ட வந்துட்டு இருக்கா. இப்போ அப்படிதான் தேவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் வாயனோட ரிலேட்டிவ்ஸ் தான் செம ஷாக். ஏன்னா அவங்க பெரிய அக்கா இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைய, அதாவது வாயனை போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் செம ஷாக். இப்படியோ ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டா சில பேர்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி வாயன் இப்படி தேவன் பக்கத்துல உட்கார்றா. தேவனுக்கு செம கடுப்பு வருது. ஏன்னா அவனுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. அதுவும் அவனுக்கு பிடிக்காத பொண்ணு. லைக் அவன் வந்து ரொம்பவே தியாதான் விரும்பியிருப்பான். வாயனெல்லாம் ஜஸ்ட் ஒரு சின்ன பிள்ளை அந்த மாதிரி தான் பார்த்துருப்பான். இப்போ அவ தான் நமக்கு ஒய்ஃப் ஆக போறான்னு சொல்லிட்டு தேவனுக்கு சுத்தமா அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இப்போ அப்படியே ஐயர் தாலி கொடுக்குறாரு. பட் தேவங் அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தேவங்கம்மா பாக்குறாங்க. தேவங் தாலியை வாங்கு அப்படின்ற மாதிரி. அப்படி தேவங்கம்மா சொல்றான், மா என்னால முடியாதுமா அப்படி தேவங்க கத்துறான். இப்போ அப்படி என்ன பண்றாங்கண்ணா தேவங்கம்மா தேவங்க ஒரு ரூம்ல கூட்டு போய், அதாவது அந்த மண்டபத்துல 2 ரூம் இருக்குல்ல. ஸோ அதாவது தேவங்க கிட்ட கிளம்புறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூம் தான் கூட்டு போய் தேவங்க கிட்ட ஏதோ சொல்லி அப்படியே கூட்டு வராங்க. தேவங்க அப்படியே மனசு உடஞ்சு போய் அப்படியே வரான். ஐயர் தாலி எடுத்து கொடுக்குறாரு. தேவங்க அப்படியே எடுக்கிறான். இப்போ நீங்க தேவங்க ஷாக்ல பாக்குறீங்க. இப்படி தேவங்க பாக்குறீங்க டியரி ஐஸோட. தேவங்க உங்களை பார்க்க கூட இல்லை. அப்படின்னு தாலி எடுத்து கட்டுறான். உங்களுக்கு அந்த தாலி கட்டுறது கூட சுத்தமா பிடிக்கல. ஏன்னா என்ன பேசுனாங்கன்னே தெரியல. ஆனா இப்போ தேவங்க விருப்பமே இல்லாம தான் தாலி கட்டுறாரு. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா தேவங்க நம்மளை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாருன்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு தேவங்க சுத்தமா பிடிக்கல. நீங்கண்ணா அப்படியே டியரி ஐஸோட அப்படியே தேவங்க பாக்குறீங்க. தேவங்க அப்படியே உங்களுக்கு தாலி கட்டிடுறான். அதாவது 3 முடிச்சு போட்டுடுறான். ஸோ அவ்வளோதான், நீங்க தேவங்களோட ஒய்ஃப் ஆயிடுறீங்க. ஸோ அப்படி பெர்மனெண்ட்டாக நீங்கள் தேவங்களோட ஒய்ஃப் ஆயிடுறீங்க. ஸோ அப்படி உங்கள் அம்மா பார்க்குறாங்க. அவங்க அப்படியே வந்து முறைச்சிக்கிட்டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. தேவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஜங்குக்கும் தான். ஸோ உங்களையும் தேவங்கி பார்க்கும்போது கரெக்டான பேர் மாதிரி தோணுது ஜங்குக்கு. ஸோ அவனுமே ரொம்ப ஹாப்பி. ஸோ ஆனால் தேவங்க சுத்தமாக ஹாப்பி இல்லை. உங்களுக்குமே ஹாப்பி இல்லை. 2 பேருமே ஒரு மாதிரி கோவமாக தான் இருக்கீங்க. உங்கள் குள்ளுக்குள்ளே ரொம்ப சேடாக இருக்குது. ஸோ அப்படியே தான் அங்கே நிறையா விஷயம்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மேரேஜுக்கு வேண்டிய ப்ராசஸ்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அப்படியே தேவங்க வீட்டுக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க. உங்கள் அம்மா எதுவுமே பேசல. அவங்க அப்படியே சைலண்ட்டாக ஓரமாக நிற்கிறாங்க. இப்படி தேவங்க அம்மா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. அவங்க அப்படியே உங்கள் மேலே ஷோல்டர் மேலே கை போட்டு அப்படி உங்களை கூட்டு போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அந்த மேரேஜில். ஸோ நீங்கண்ணா அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. தேவங்க அப்படியே அந்த சைடில் உட்காந்துருக்கான். நீங்கள் இந்த சைடில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த கார் நேராக தேவங்களோட வீட்டுக்கு அப்படியே நிற்கிது. ஸோ அப்படியே இப்போ தேவங்க அம்மா அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா இருமான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஆரத்திலாம் அடிக்கிறாங்க. ஸோ உங்கள் ஃபேஸை பார்க்குறாங்க. உங்கள் ஃபேஸில் ஸ்மைலே இல்லை. தேவங்க அம்மா பார்க்கும்போது மட்டும் அப்படி சிரிக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான். தேவங்க அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குறான். டேய் சரிடா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அவங்க சிரிக்கவே இல்லை. ஒரு மாதிரியாக தான் இருக்கான். ஏன்னா அவன் மனசுக்குள்ள இன்னும் வரைக்கும் தியாதான். ஸோ அப்படிதான் இப்போ ஜேகே அப்படியே பொறுமையாக கூட்டு வரான். வடதுக்கால் எடுத்து வச்சு உள்ள வாங்கன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்களும் தேவங்க அப்படியே உங்களோட வடதுக்கால் எடுத்து வச்சு அப்படியே உள்ள வரீங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அவன் கழுத்தில் போட்டிருந்த மாலையை அப்படியே தூக்கி வீசிட்டு நேராக ரூமுக்கு அப்படியே போய் டோர் லாக் பண்ணிக்கிறான். இப்போதான் தேவங்கம்மா அந்த ஆர்த்தட்டை அப்படியே வீட்டுக்கு நடுவில் ஊற்றிட்டு அப்படியே வந்திருப்பாங்க. பார்க்குறாங்க டோர் பட்டான்னு சவுண்ட் கேட்குது. ஸோ தேவங்கம்மாவுக்கு புரியுது அவன் கோபத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்குமே சேடாக இருக்குது. என்னடா இவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இப்போ தேவங்கம்மா அப்படியே பார்க்குறாங்க. வாயன்மா நீ எதுக்கும் பயப்படாத, நீ வா இப்படி அப்படி சொல்லிட்டு அப்படியே தேவங்கம்மா அப்படியே ரொம்ப கேரிங்கோட வாமா போமான்றாங்க. இப்போ நீங்களும் அப்படியே அந்த மாலையை அப்படியே கழட்டி அங்கே இருக்க ஒரு இடத்துல அப்படியே மாட்டி விடுறீங்க. ஸோ தேவங்கம்மா அப்படியே உங்களுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேவங்க இப்படி தான் அவனா சண்டை போடுவான் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே ஜங்குக் ஆமா நான் அப்படி வெளியே போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறான். இப்போ தேவங்கம்மா சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க. ஸோ அப்படி நம்மகிட்டே அம்மா நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தேவங்க சின்ன வயசில் பண்ணது, அதுக்கப்புறம் தேவங்க இப்படி தியாவை லவ் பண்ணா அந்த விஷயம் கொஞ்சம் தெரியும். அதை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வருவான் தியாவை. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என் அக்கா இவ்வளோ அழகான ஒரு நல்ல ஃபேமிலியை விட்டுட்டு எதுக்கு அவள் அப்படி ஆசைப்பட்டா, ஏன் அவள் இப்படி பண்ணா அப்படின்னு மைண்ட்குள்ள செம திங்கிங். இப்போ அப்படியே தேவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இதை போய் உன்னோட மாமா கிட்ட கொடு, அதாவது என் வீட்டுக்காருக்கு போய் கொடு அப்படின்ற மாதிரி தேவங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு அப்படி தேவங்க அவரோட அப்பாவுக்கு கொடுக்குறீங்க. ஸோ அவரும் வாங்கி குடிக்கிறாரு. ஸோ அப்படி தேவங்கப்பா
உட்காருமா ஏமா நிக்கிற அப்படின்ற ரொம்ப அக்கறையா நடந்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்குமே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அப்பா கிடையாது சின்ன வயசுல இருந்து. ஸோ அவர் இறந்துட்டாரு. ஸோ உங்களுக்கு அம்மா தான் கடைசி வரைக்கும். இருந்தாலும் அவங்க ஆவனா ஏதாவது சொல்லிட்டு உங்களை வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைச்சதே இல்லை. அவங்க எல்லாருமே உங்களை வா போ அப்படிலாம் கிடையாது. வாமா போமான்னு ரொம்ப பாசமா கூப்பிடுறாங்க. என்னமோ நீங்க அவங்களோட குழந்தை மாதிரி, அதாவது அவங்களோட பொண்ணு மாதிரி உங்களை ட்ரீட் பண்றாங்க. இப்ப தேவங்க அம்மா அப்படி உங்களுக்கு அப்படி தலையை கோதி விடுறாங்க. ஆன்ட்டி போதும் அப்படின்னு நம்ம நீங்க சொல்றீங்க. இங்க பாரு, இதுக்கப்புறம் ஆன்ட்டி எல்லாம் சொல்லக்கூடாது, என்ன அம்மான்னு கூப்பிடு அப்படின்றாங்க. இப்போ உங்களுக்கு என்னமோ உங்க அம்மாவே சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஃபீல். ஸோ அப்படியே அவங்கள ஹக் பண்ணிட்டு அப்படியே செம்மையா அழறீங்க. தேவங்க அப்ப பாக்குறாரு, அவருக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ அவர் அப்படியே வெளியே போயிட்டாரு. இப்போ அப்படி தேவங்க அம்மா சரி சரி அப்படின்னு உங்களை கம்ஃபர்ட் பண்றாங்க. நீங்க அப்படியே தேம்பி தேம்பி குழந்த மாதிரி அழுதுறீங்க. சரி வாயன்மா அழக்கூடாது, இங்க பாரு போல்டாக இருக்கணும். சரி நாங்கள் கிளம்புறோம். எங்கள் வீடு இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்குது. நான் டெய்லி மார்னிங் வரேன், ஓகேவா? நீ தேவங்க பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் தேவங்களோட ஒய்ஃப் நீ தான். அதனால அவனை நீ தான் நல்லபடியாக பார்த்துட்டு அவனுக்கு தேவோட ஞாபகம் வராமல் நீ தான் அவனை பார்த்துக்கணும், புரியுதா? ஏன்னா இந்த வீட்டோட மருமகள் நீ. அதனால நீ தான் இந்த வீட்டை கட்டி காக்கணும், புரியுதா? அப்படி சொல்லிட்டு அவங்களும் இப்போ கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்கள் அவங்க எல்லாருக்கும் டாட்டா சொல்லிவிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு இப்போ தேவங்களோட ரூமுக்கு வரீங்க. தேவங்கன்னா டோரை ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறான். ஸோ அவன் அப்படி தான் எதுக்கு இப்போ இங்கே வந்தா, மரியாதை கிளம்பிடு அப்படின்னு கத்துறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் மட்டும் என்ன மாமா பண்ண முடியும்? வீட்டில் எல்லாருமே என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க மாமா. எனக்கு இந்த மேரேஜ் எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடந்துச்சு. நான் என்ன பண்ண முடியும்? இந்த மில்க்கு அத்தை கொடுக்க சொன்னாங்க, அம்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. தேவங்க அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி அப்படி செம்ம கோவத்தில் அவங்கள பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்குமே உங்களை சுத்தமாக பிடிக்காது. ஸோ நீங்கள் அப்படியே தான் அந்த மில்க்கு காட்டுறீங்க. தேவங்க என்ன பண்ணுறானா அந்த மில்க் அப்படி தட்டி விடுறான். அந்த கிளாஸ் அப்படியே உடஞ்சி அப்படி கீழே விழுது. இப்போ தேவன் அப்படியே அவன் ரூம் டோர் அப்படியே லாக் பண்ணிட்டு அவன் மட்டும் உள்ளே போயிடுறான். நீங்கள் அந்த கிளாஸ் பீசஸ்லாம் அப்படியே பொறுமையாக எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்குலாம் கண்ணில் டியர்ஸ் அவ்வளோ வந்துட்டுருக்கு. ஏன்னா உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு பக்கம் உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம லைஃப் இப்படி போயிடுச்சேன்னு. நீங்கள் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அது எல்லாமே இந்த ஒரே ஒரு நாள்ல இப்படி முடிஞ்சு போச்சு. எல்லாமே மூட்டை கட்டி தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் அந்த கிளாஸ் பீசஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே என்னமோ நினச்சிக்கிட்டு எப்படி எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் கையில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுது. எனக்கு மட்டும் என் லைஃப் இப்படி போகுது. என் அக்கா விரும்பினவரை போய் நான் எப்படி என் ஹஸ்பண்டை நான் நினைக்க முடியும்? ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு சோதனையை நீங்கள் என் லைஃப்பில் கொடுத்தீங்க? என்னை என் லைஃப்பில் என் அப்பாவை என்கிட்ட எடுத்துக்கிட்டீங்க. இப்போ எனக்கு என் லைஃபே சுத்தமாக முடிஞ்சு போன மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல, சுத்தமாக பிடிக்காதவர்கிட்ட போய் என் லைஃப்பை லீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் எப்படி என்னால் முடியும் அப்படின்னு பாயிண்ட் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அந்த நைட் அவளுக்கு ஒரு மாதிரியாக தான் போயிருக்கும். ஏன்னா அழுது அவள் கண்ணில் வீங்கி போச்சு. இனிமேல் அவள் காஸ்டியூம் அவள் சேஞ்ச் பண்ணல. ஏன்னா அவள் சூட்கேஸ் கூட எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டா. ஸோ ஒரு மார்னிங் டைம் போல் அப்படியே ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஸோ வாயன் அப்படியே வேக்கப்பாய் அப்படியே போறா. போய் பார்த்தா நம்ம ஜேகே தான் நிற்கிறாரு. கை ஃபுல்லா நிறைய பேக் வச்சிருக்காரு. நீங்களும் என்னன்றது பார்க்குறீங்க. பார்த்தா எல்லாமே க்ளோத்ஸ் தான், அதாவது உங்களுக்கு வேண்டிய க்ளோத்ஸ் தான். நீங்கள் இனிமேல் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க. தென் சூட்கேஸ் கூட எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டீங்க உங்கள் வீட்டிலேருந்து. நம்ம தேவங்க அம்மா தான் ஜேகே இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி கொடுறா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் ஜேகே கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஜேகே அப்படி உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. ஸோ பார்க்குறாரு அங்கே ஷோபா கலைஞ்சிருக்கு. இப்போ ஜேகே பார்க்குறாரு நீங்கள் அப்படியே தான் அந்த ஷோபாவில் அப்படியே அரேஞ்ச் பண்ணுறீங்க. அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க இனிமேல் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணல. ஸோ அவன் அப்படியே மூடி தான் வச்சுருக்கான் அவனோட ரூம் டோரை. ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கீங்க. வயன் என்னாச்சு, இனிமேல் அவன் ரூம் டோர் ஓப்பன் பண்ணலையா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீங்கள் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. சரி இந்த க்ளோத்ஸை நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க. கீழே ஒரு பாத்ரூம் இருக்குது, நீங்கள் ரூமில் இருக்க பாத்ரூம் யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே ஜேகே சொல்கிறான். நீங்களும் ஓகேன்ற மாதிரி அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அப்படியே ஜேகேக்கிட்ட அண்ணா ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா வேணாம், இது இப்போ நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது, தேவங்க கொஞ்சம் வர சொல்ல அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே தான் யோசிக்கிறீங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ உன் ஒர்க்கை பாரு, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் ஜேகே நேராக அப்படி தேவங்க ரூமுக்கு போகிறாரு. டே மச்சான், நான் தான் ஜேகே வந்திருக்கேன், கதவு தர அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே ஜேகே அந்த ரூம் டோர் அப்படியோ தட்டிகிட்டே இருக்கிறான். இப்போ தேவன் அப்படியே வரான். டேய் எதுக்குடா இப்போ வந்த காலையில அப்படின்னு இப்போ டே கேட்குறான். ஜேகேவும் டேய் மச்சான் வேலைக்கு போகணும் இல்லடா வாடா அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இப்போ டேவும்
நான் நீ வரல. ஆ வராமா எனக்கு வீட்டில் எங்கேயே டேரா போடலான்னு பார்க்குறியா? மரியாதை கிளம்பி வாடா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்போ டேவும் அப்படி கிளம்பி அவன் மட்டும் அப்படியே போகிறான். இப்போ அப்படிதான் ஜேகே என்ன பண்ணுறானா, வயன் சொல்லுங்க அண்ணா அப்படின்னு வயன் கேட்குறா. சாப்பாடு ரெடியாம்மா, நானும் டேவும் இங்கே தான் சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஜேகே என்ன பண்ணுறானா அப்படி டேவை பிடிச்சி இழுத்துட்டு வரான். இப்போ டே அப்படியே முறைக்கிறான் அவங்கள பார்த்துக்கிட்டு. நீங்கள் அப்படியே தான் டேவை கூட பார்க்கல, அப்படி நீங்கள் மட்டும் சமைச்சிட்ருக்கீங்க, ஸோ இன்னும் ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. டே அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அவன் மட்டும் அப்படியே போயிட்டு இருக்கான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறானா, மச்சான் சாப்பிட்டு போகலான்டா, ரொம்ப பசிக்குதுடா, வீட்டில் சாப்பிடலடா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஒழுங்கா நீ சாப்பிட்றதா சாப்பிட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே மட்டும் அவன் மட்டும் போயிட்டே இருக்கான். இப்போ உங்களுக்குலாம் ஒரு ஹர்ட்டிங்காக இருக்குது, ஏன்னா காலையில் உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடிஞ்சிருக்காது, ஸோ ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அவன் ஃபுட்டே வேணான்னு சொல்லிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. இப்போது ஜேகே பார்க்குறான். வயன் நீ சாப்பிடுமா, அவன் அப்படி தான் பார்த்துக்கலாம், நான் அவனை இப்படியே திருத்தி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் ஜேகே கூப்பிட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ உங்களுக்குமே ஒரு மாதிரி வீட்டில் இருக்க போர் அடிக்குது, ஸோ அப்படியே கார்டனுக்கு போகிறீங்க, அங்கே நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குது, அது கூட தான் உட்காந்து பேசுகிறீங்க. பார்த்தியா ஒன்று மாதிரி நானும் ஒரு காலத்து ஃப்ளாராக பிறந்திருந்தா நானே எனக்கு யாரும் தண்ணி ஊற்றிருப்பாங்க, அந்த சன்லைட் வெளிச்சத்தில் நான் முளைஞ்சிட்டு இருந்திருப்பேன். ஆனால் என்னோடய லைஃப் எப்படி போயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் லைஃப் மட்டும் இப்படி இருக்கு. சின்ன வயசுலேருந்து அப்பாவை இழந்துட்டுருக்க, இழந்து ஒரு அனாதை மாதிரி இருக்கேன். இப்போ என் லைஃபே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த ஃப்ளார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே ஒரு ரோஸ் இருக்கும், ஸோ அதுதான் அப்படி பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம தேவங்க பார்க்கலாம். ஸோ தேவங்க அப்படியே ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே தேவங்கோட நியூஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தேவங்க வந்து லைக் அக்காவை கல்யாணம் பண்ண தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படி தப்பாக பேசுகிறாங்க. ஸோ இப்போ அப்படி தான் ஒருத்தன் வேணுக்குனே தேவங்க வெறுப்பேற்றுற பேசுகிறான். இப்போ தேவங்க என்ன பண்ணுறானா அங்கே இருக்க அவன்கிட்ட சண்டை போடுறாரு. ஏய் இப்போ என்ன சொன்னா, நான் அக்காவை கல்யாணம் பண்ணாமல் தங்கச்சி கல்யாணம், ஏய் டேஷ் மயிர் மாதிரி பேசுனா வெள்ள உடச்சிருவேன் அப்படியே தேவங்க சொல்கிறான். இப்போ ஜேகே ஓடி வந்து மச்சான் வேணாண்டா, பிரச்சனை வேணாண்டா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். டேய் என்னை பற்றி என்ன சொல்கிறான் பாடுறா அவன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படிதான் ஜேகே அப்படி சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான். அவனா ப்ரோ என்ன ப்ரோ உண்மையாக தானே சொன்னேன் ப்ரோ, என்ன ப்ரோ ரொம்ப பண்ணுறீங்க, உண்மையாகவே நீங்கள் தேவை தானே லவ் பண்ணீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோ ஆசையா, அக்கா இல்லாமல் தங்கச்சியா ப்ரோ, கொடுத்து வச்சவா ப்ரோ நீ அப்படின்னு தப்பா பேசிட்டு இருக்கான். டேக்கு செம காண்டாகுது. டேய் டாஷ் மாதிரி மயிர் மாதிரி பேசாதரா அப்படி சொல்லிட்டு டே அப்படியே அடிச்சிட்டு இருக்கான். ஜேகே தடுக்கிறான். இன்னும் நிறைய பேர்லாம் வந்து அப்படியே டேவை தடுக்கிறாங்க. இப்போ டே அப்படியே ரொம்ப டென்ஷனா ஜேகேவே அடிக்க போயிட்டான். இப்போ ஜேகே பார்த்துட்டு மச்சான் என்னடா பண்ணிட்டு இருக்க, டேய் என்ன மயிருக்குடா அவன் அப்படி பேசுறான், என்னடா என்னை பார்த்தா அப்போ வேற பையன் மாதிரி தோணுதாடா, உன் ஃப்ரெண்டை பார்க்க எப்படா தோணுது, ஏண்டா நான் வந்து காஜாடா, அப்போ எனக்கு தியா கிடைக்கலன்னு நான் அவள் தங்கச்சியை ட்ரை பண்ணுறேனா, ஏன் என்னடா எனக்கு தலையெழுத்தாடா எனக்கு சொல்கிறா, என்னடா டேஷ் மயிர் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அவன், ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, நான் என்னடா தப்பு பண்ண சொல்கிறா, என்னடா தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு அழுதுட்டு இருக்கான். ஸோ சியோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே சியோ என்ன பண்ணுறானா ஜேகே டே தென் அப்புறம் அவன் 3 பேர் அப்படியே நிற்கிறாங்க சியோ முன்னாடி. என்னாச்சு, எதுக்கு காலையில் 2 பேர் சண்டை போட்டிங்க அப்படின்ற மாதிரி இப்போ சியோ கேட்குறாரு. இப்போ டேவும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போ டே கூட ஒருத்தவன் சண்டை போட்டிருப்பான்ல அவனும் இப்போ சொல்கிறான், சார் நான் ஜஸ்ட்டு கலாய்ச்சேன் சார், என்ன ப்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு கலாய்ச்சேன் சார், அதுக்கு போய் என்னை அடிக்க வராரு அப்படின்னு சொன்னான். டேக்கு இன்னும் கடுப்பு வருது, அவன் அடிக்க போகிறான். டக்குன்னு நம்ம ஜேகே தடுத்துடுறாரு. அப்படி ஜேகே மச்சான் வேணாண்டா, சியோ முன்னாடி இருக்கோண்டா வேணாண்டா அப்படின்ற மாதிரி ஜேகே தடுக்கிறான். டேக்கு செம்ம கோவம் வருது, மூஞ்செல்லாம் ரெட் ஆயிடுச்சு. இப்போ அப்படி சியோ பார்க்குறாரு. டேங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் முன்னாடியே, சார் அவன் பேசுனது நீங்கள் காதில் வாங்கினீங்களா, நான் அப்படிப்பட்ட பையனா சார் அப்படின்னு இப்போ அப்படி டே கேட்குறான். உடஞ்சி போய் கேட்குறான். ஆனால் சியோக்கு அதெல்லாம் கேட்கல. ஏன்னா நம்ம டே அப்புறம் ஜேகே எல்லாம் வந்து மிடில் கிளாஸ் தான், அவன் கொஞ்சம் பணக்காரன். ஸோ அதனால தான் சியோ ஒரு மாதிரி பேசுகிற. தேவ் என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு, அவனை எப்படி நீங்கள் அடிக்கலாம், அவன் ஜஸ்ட்டு உங்களை ஃப்ரெண்டாக கலாய்ச்சிருக்கான், அது எதுக்கு நீங்கள் பெருசாக எடுத்து அவனை அடிச்சிருக்கீங்க பாருங்க, அவன் சட்டையை பிடிச்சி என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்கன்னு அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே சொல்கிறாரு சியோ. ஏன்னா பணக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அந்த சியோ. இப்போது நம்ம டே சார் அவன் பேசின வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் காதில் வாங்கினீங்களா, அதான் அவன் சொல்ல மாட்டான், என்னதான் பேசான் தெரியுமா அப்படின்னு சொல்லி டே சொல்ல வரான். ஜேகேவும் டே மச்சான் அமைதியாடுறா அப்படின்ற மாதிரிலாம் ஜேகே சொல்கிறான். டேய் என்னடா அமைதியாக இருக்கணும், இவர் என்னடா நான் என்ன சொல்ல வரேனே புரிஞ்சுக்காம அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, எனக்கு இந்த வேலையே வேணாம்
அப்படின்னு சொல்லிட்டு டே கோவமாக போயிட்டு இருக்கான். இப்போ டே என்ன சொல்கிறானா, எனக்கு உன் வேலையே வேணாயா அப்படின்னு கத்திட்டு போயிடுறான். இப்போ சியோக்கு செம காண்டாயிடுது. அவரு ரிசைன் லெட்டர் வாங்கி கொடுத்துட்றாரு நம்ம டேக்கு. ஸோ அவ்வளோதான், டே வேலை இதுக்கப்புறம் வேலையே ஒர்க்கே பண்ண முடியாது அந்த கம்பெனியில். ஸோ அவர் பிளாக் மார்க்கும் வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் டே எந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க் வச்சிடுறாரு. ஸோ அவ்வளோதான், டேவோட லைஃபே பாதி முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ டே ஒரு இடத்துல அப்படி குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். என் வாழ்க்கைய தேடி நானும் போறேன், காண்டுல பாடும் பாட்டுக்கார, போதையில் பாடும் சோக பாட்ட சோடாவ கலந்து பாட போறான் அப்படின்னு அவங்க பாடிட்டு இருக்கான். ஜேகே இப்போ மச்சான் என்னடா அப்படின்னு ஜேகே கேட்குறான். டேய் ஏன்டா என் லைஃப் மட்டும் இந்த மாதிரி கீழ்த்தனமா ஒரு கேன மாதிரி போகுது, ஏன்டா ஏன்டா விரும்பின பொண்ணு என்னை விட்டு போடா, தியா ஏண்டி என்னை விட்டு போன மயிறு, ஏண்டி உன்னை லவ் பண்ணது தப்பாடி, ஏண்டி என்ன உனக்கு பிடிக்கலையாடி, உன்னை எப்படியெல்லாம் உருக்கி லவ் பண்ண, உனக்காக எல்லாமே பண்ணேனேடி, நீ காரு கேட்ட காரு வாங்கி உன் கூட ஊத்துனேன்னு நீ கூட எவ்வளோ அழகா சிரிப்ப, அந்த சிரிப்ப ஒரே நாள்ல இப்போ ஒரேடியா மறக்க வச்சுட்டலடி. என்னடி என்கிட்ட இல்லாதது அந்த மூதேவி கிட்ட இருக்குமாடி, ஏண்டி என்னை விட்டு போன, ஏண்டி இப்போ பத்தாதுக்கு தங்கச்சி வேற என் வாழ்க்கையில இடி மாதிரி நிக்கிறாடி, அவ கூட வாழ சொல்றான் என் அப்பனும் என் அம்மாவும், எப்படி வாழ்வ அவங்க கூட, எனக்கு என்னடி ஏண்டி இப்படி நீ பண்ண ஒரு வேலையால ஓடி போன ஒரே காரணத்தினால இப்போ என் லைஃப் டோட்டலா முடிஞ்சிருச்சு. ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன்தியா, உன்னை மறக்க மாட்டேன்டி அப்படின்னு ரொம்ப புரோக்கனா பேசுறான். ஜேக்கிக்கு ரொம்ப புரோக்கனா, டி ஹார்ட்டே உடஞ்சு போன மாதிரி இருக்கு ஜேக்கிக்கு. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட் இப்பெல்லாம் பண்ணது கிடையாது. நம்ம ஜேக்கிக்கும் தெரியும் நம்ம டே எப்படியெல்லாம் தியாவை லவ் பண்ணியிருப்பான்னு. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். ஸோ நம்ம தியாவும் சரி நம்ம டேவும் சரி ஒரு மிடில் கிளாஸ் தான், காலேஜ்லேருந்து அவங்க லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டு பேரும் அவ்வளோ உருகி லவ் பண்ணியிருப்பாங்க. ஜேகே நம்ம டேக்காக எல்லா விஷயமும் பண்ணுவான். லைக் அவன் லவ் பண்ணுறதுக்காக நிறைய கார் கேட்டிருப்பான், வண்டி கேட்டிருப்பான், பெரிய வண்டி, சின்ன வண்டி தான் நம்ம டே வச்சுருப்பான். பெரிய வண்டிலாம் நம்ம ஜேகேக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே பணக்காரங்க. அவங்க கிட்டேருந்துலாம் கடன் வாங்கி நம்ம ஜேகே டேக்கு கொடுப்பாரு. ஸோ அவன் ஃப்ரெண்டுக்காக ஸோ அவ்வளோ பெரிய உதவி செஞ்சு தியாவை எப்படியே கரெக்ட் பண்ணியிருப்பான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ தியாவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அப்படிதான் டே உடனஞ்சு போய் அழுதுட்டு இருக்கான். ஒன்ஸ் மோர் எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்ற மாதிரி அவன் ட்ரிங்க்ஸ் கேட்டுட்டு இருக்கான். ஜேகே தரமாட்டிக்கிறான். டேய் என்ன கேட்டா, எனக்கு வேணும் சரக்கு, எனக்கு வேணும்டா அப்படின்னு அவன் ராவாவே சாப்பிட்டுட்டு இருக்கான். அதனால ரொம்ப போதம் முத்தி போயிடுச்சு நம்ம டேக்கு. அவனால நிக்க கூட முடியல, கீழே விட போறான். டக்குன்னு நம்ம ஜேகே தான் பிடிச்சிக்கிறான். மச்சான் போது ரொம்ப முத்திடுச்சா, போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூட்டு போறான். இல்ல ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் தராங்க. ஜேகே பார்த்துட்டு போதும் நிறுத்துறீங்களா, தராதிங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை கூட்டு போயிட்டு இருக்கான். டேலாம் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கான். ஸோ அவன் ராவாவே சாப்பிட்டுருப்பான். தண்ணிலாம் அந்த ட்ரிங்க்ஸ்ல கலக்காம அப்படியே சாப்பிட்றதுனால அவனுக்கு வாமிட்டா வருது. ஸோ டேக்கு அப்படியே தண்ணிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கடையில தண்ணிலாம் வாங்கி அப்படியே அவனுக்கு வாமிட்லாம் எடுத்துருப்பான்ல. ஸோ லைட்டாக ட்ரெஸ்ல தான் பட்டிருக்கும். ஸோ ஜேகே அப்படிதான் பொறுமையா நம்ம டேவை வண்டியில அப்படியே உட்கார வச்சு அப்படியே கூட்டு போயிட்டு இருக்கான். ரோட்ல அப்படியே வாந்திலாம் எடுத்துட்டு இருக்கான் நம்ம டே. ஏன்னா அவன் ராவா சாப்பிட்டனால அவனுக்கு ஒத்துக்கல, ட்ரிங்க்ஸ் சுத்தமா நம்ம டேக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால அப்படியே தான் வாமிட்லாம் எடுத்துட்டு வரான். ஜேகே எப்படியோ வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். சரி இப்போ அப்படியே தான் காலிங் பெல் அப்படியே ரிங் பண்ணுறான். இப்போ நீங்களும் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா டே தலையை தொங்க போட்டு அப்படியே நிற்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்கில் பார்க்குறீங்க. இப்போ ஜேகே எல்லாத்தையும் சொல்கிறான். அவன் குடிச்சிருக்கான், ஒரு மாதிரியாக இருக்கான், கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படியே சொல்கிறான். டக்குன்னு இப்போ அப்படியே டே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அதாவது தியான்னு நினச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஏய் தியா வண்டியாடி, நான் புலம்பிட்டே இருந்தேனே வண்டியா செல்லம், வண்டியா செல்லம், ஏண்டி இந்த டேவை விட்டு போன, உன்னை நினச்சி உருகுறேன்டி, என்னை விட்டு போகாத தியா,
நான் உனக்கு போதாதா தியா, எனக்கு நீ வேணும் தியா அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பான், நான் டக்குன்னு ஒயின் மேலே வாமிட் எடுத்துடுறான். ஸோ ஒயனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே ஒரு வாமிட் ஆகிடுது. ஒயன் பார்க்குறா, அவளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு டேவ் அப்படியே கூப்பிட்டு போகிறா. பின்னாடி நம்ம ஜேகே வராரு. ஸோ இப்போ அப்படியே ஒயனும், நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன், டைம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, ரொம்ப தேங்க்யூண்ணா அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு அப்படின்னு வாயின் சொல்கிறா. ஸோ ஜேகேக்கு மனசே இல்லை, சரின்னு சொல்லிட்டு பார்த்துப்பாங்க சொல்லிட்டு அப்படி ஜேகே கிளம்பிட்டாரு. இப்போது ஜேகே வீட்டில் போய் எதுவுமே சொல்லலை, அவன் மட்டும் அமைதியாக போய் படுத்துக்கிட்டான். ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி உங்களை பார்க்கலாம். இங்கிட்டே உங்கள் மேலே வாமிட் எடுத்துருப்பாள். ஸோ அவன் ட்ரெஸ்ஸஸ் மேலே எல்லாம் அப்படியே வாமிட் இருக்கும். நீங்கள் பொறுமையாக ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. இப்போ டே என்ன பண்ணுறானா, தியா நினச்சி அப்படியே உங்களை ரொம்ப க்ளோஸாக எடுத்துக்கிட்டு வந்துடுறான். நீங்கள் டேவோட லேப்லேயே உட்காந்துக்கிட்டீங்க. ஸோ டே அப்படியே உங்களையே பார்க்குறான். அவன் கண்ணுக்கு அப்படி தியா மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவன் இன்னுமே போதையிலேருந்து அவன் திரும்ப வெளியே வரல. ஸோ உங்கள் மேலே அப்படியே சுத்தமாக வெட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வாஷ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அவன் வாமிட் உங்கள் மேலே தானே எடுத்திருப்பான். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே நீங்கள் டேவை பார்க்குறீங்க. டேக்கு அப்படியே அவன் பனின்னு போட்டிருப்பான். ஸோ அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே டே உங்களையும் ஒரு மாதிரியே பார்க்குற செடியூசிங் ஐஸில் நீங்கள் அப்படியே நம்ம டேவை பார்க்குறீங்க. ஸோ அப்படியே டே உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். உங்களுக்குலாம் இது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. நீங்கள் அப்படியே கிஸ் பிரேக் பண்ணுறீங்க. டே அப்படியே தியா கிஸ்ஸை பிரேக் பண்ணாத தியா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். அவன் கண்ணுக்கு நீங்கள் அப்படியே தியா மாதிரி தெரியுறீங்களா. ஸோ அதனால அப்படியே நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப டீப்பாக. ஸோ நீங்கள் நான் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, பட் அவன் விட மாட்டேங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால அவங்க ஹிப்பை கிரிப் பண்ணிக்கிறான்ல. ஸோ அதனால உங்களால் வெளியே வர முடியல. உங்கள் ஹெட்டை பிடிச்சி நல்லாவே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த கேஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் போகுது. ஸோ நீங்கள் அப்படியே டேக் அப்படியே வாஷ் பண்ணி விட்டு நியூவாக க்ளோத்ஸ்லாம் போகிறீங்க. டே அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டான். ஸோ நீங்கண்ணா அப்படியே போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. டே அப்படியே டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அவன் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறான். உங்களுக்குமே டேவோட நிலைமை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் டேவை பார்க்குறீங்க. அவன் குழந்த மாதிரி தூங்குறான். பார்க்க நல்ல குழந்த மாதிரி இருக்கார். ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? இவருக்கு என்னென்ன பிரச்சனை? என்னை பார்த்தா தியான்றாரு. நான் பயந்தானே, என்னை பார்த்து தியான்றாரு. இனிமேல் இவருக்கு தேவோட மெமரிஸ் போகலையா? அப்போ நான் இவர் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு கடைசி வரைக்கும் தியா தானே சொல்லுவார். என் அக்காவை நினச்சிட்டு இருக்கவர்கிட்ட போய் நான் புதுசாக வந்தா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காதா அதை மறக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ ஒரு மார்னிங் போல் அப்படி தான் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வேக்க பார்க்குறீங்க. இன்னுமே தேவங்களோட ஹேண்டுக்குள்ளே தான் இனிமேல் நீங்கள் இருக்கீங்க. ஸோ பொறுமையாக தேவோட கை எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு அப்படி தான் நீங்கள் ஹாலுக்கு போகிறீங்க. டக்குன்னு உங்களுக்கு கால் வருது. பார்த்தா நம்ம ஜேகே கிட்ட இருந்தான். ஸோ ஜேகே ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது நம்ம டேக்கு வேலை போயிருக்கலாம். ஸோ அதனால் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்லாம் சொல்கிறாரு. நீங்களும் ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் இப்படி ஃபோனில் ஜேகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. கோனா கழிச்சு அப்படியே டே ரூமில் சவுண்ட் கேட்குது. சரிங்கண்ணா நான் ஃபோனை வச்சிடுறேன், அவர் என்னை கூப்பிட்றாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. சீக்கிரம் அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவனும் இப்போ அப்படியே நேராக கிளம்பி நேராக நம்ம டேவோட வீட்டுக்கு தான் வரான். ஸோ இப்போ டே அப்படியே ஏந்திக்கிறான் ரொம்ப தலைவலியோட. ஆ ஆ என்ன இது அலை இப்படி வலிக்குது வயன் அப்படின்னு இப்போ கத்துறான். நீங்களும் வந்து என்னாச்சு அப்படி கேட்குறீங்க. ஏய் இது இங்கே என்ன நடந்துச்சு? எதுக்கு எனக்கு தலை வலிக்குது? எனக்கு நேற்று ஒன்றுமே ஞாபகம் இல்லையே இப்படி நம்ம டே சொல்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா? இல்லை நேற்று நீங்கள் நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப ராவாகவே இல்லை சாப்பிட்டீங்க, வாமிட் எடுத்து ஒரு மாதிரியாக இருந்தீங்க, அது உங்களுக்கு தலை வலிக்குது. ஏய் எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கமே எனக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறேன்? ஓ வேலையை காமிச்சிட்டியா? எங்கடா? அதான் அக்கா ஓடி போயிட்டாலே, அக்கா புருஷனை நம்ம கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்ற சாப்பாடில் ஏதாவது கலந்து என் கூட நைட் ஸ்டே பண்ணியா அப்படின்ட்டு உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியே கேட்குறான். நீங்கள் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டவொடனே அப்படியே உடஞ்சிட்டீங்க. ஏய் என்ன அப்படியே நிற்கிற? எதுவும் தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? நீ பாரு எல்லாம் ஒன்னால் தான். இது எனக்கு ஒர்க் போனது ஒன்னால தான். உன் மேலே இருக்கிற கோபத்தை அவன்கிட்ட காமிச்சல்ல, அந்த சிஓ இந்த மொட்டை தள்ளிட்ட காமிச்சல்ல, அதான் எனக்கு வேலையே போச்சு உன்னால அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே எங்கே போகிறானே தெரில. அப்படியே அவன் மட்டும் போயிட்டே இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நம்ம என்னமோ மெடிசன் கலந்து நம்ம டே கூட ஒன்றா இருந்தோம் அந்த மாதிரிலாம் பேசுகிறாரேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலி உங்களுக்கு டேக்கு ஒன்றுமே நடந்திருக்கா. ஜஸ்ட் டே உங்களை கையை பிடிச்சி இழுத்து அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக படுக்க வச்சுருப்பான். அதாவது அவனுக்கு தியாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான்ற மாதிரி வெளிப்படையாக காமிச்சிருப்பான் உங்ககிட்ட. ஸோ உங்களுக்குமே அந்த நைட் தெரிஞ்சிருக்கும் டே எவ்வளோ தியாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு, அதாவது உங்களோட அக்காவை எவ்வளோ மிஸ் பண்ணுறான்னு. ஸோ அதனால் நீங்கள் அமைதியாக படுத்திருப்பீங்க.
பட் ஆனால் உங்களுக்குள்ளேயே டேக்குள்ளேயே எதுவுமே நடந்திருக்காது அஃபிஷியலி. ஸோ இப்போ டே அப்படியே இந்த வேர்ட் சொல்லிட்டு போனதால நீங்கள் அந்த ரூமில் உட்காந்து அழறீங்க. ஜேகே வந்து அப்படி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். ஸோ அவன் நேராக அங்கே டேவோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். அப்படியே நம்ம டேவை கூப்பிட்டு போய் வெளியே எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போ டேக்குமே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, தேவையில்லாமல் அந்த பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்திட்டோன்னு. ஏன்னா ஆக்சுவலி அவன் பண்ணது தான் தப்பு. அவன் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ரொம்ப ஒரு மாதிரி வாமிட் எடுக்கிறது அந்த மாதிரி தப்பாக நடந்துருப்பான். ஸோ அதனால தான் அவன் பண்ணது தப்புன்னு நினச்சிட்டு இப்போ நேராக ஒரு ஈவினிங் டைம் போல் உங்கள் வீட்டுக்கு வரான். நீங்கள் டோர் அப்படி ஓப்பன் பண்ணுறீங்க. டே அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு கில்ட்டியாக இருக்குது, உங்களுக்கு காலையில் ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நீங்கள் டேக்கு ஃபுட்டு வைக்கிறீங்க. அவன் மட்டும் சாப்பிட்றான். அப்படியே வயன் அப்படின்றான். நீங்கள் டேவை பார்க்குறீங்க. என்ன அப்படின்றீங்க. ஐம் சாரி அப்படின்றான். எதுக்கு அப்படின்றீங்க. இல்லை காலையில் ஒன்று தப்பாக பேசிட்டாளா, ஆக்சுவலி நான் பண்ணதான் தப்பு. அன்னைக்கு அதாவது நேற்று நைட்டு அவன் மேலே வாமிட் எடுத்துட்டேன். ஜேகே எல்லாத்தையும் சொன்னான். என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்கிறான். நீங்கள் அப்படி தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் மட்டும் அப்படி ரூம்குள்ளே ஓடி போய் செம்மையாக அழுறீங்க. டேக்க புரியுது அது எவ்வளோ உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா அவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, அந்த வேர்ட்ஸ் அவனாலே அவனால் சொல்ல முடியல திரும்ப. ஸோ அதனால தான் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்ருக்க கூட மாட்டீங்க. அவன் போய் பார்க்குறான், நீங்கள் இன்னுமே சாப்பிடல, டேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ டே அந்த வேர்ட்ஸ் சொன்னனால நீங்கள் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அவனுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே தான் அவன் ரூமுக்கு போயிடுறான். இப்படி தான் மனசுலாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ டே உங்கள் கூட ரொம்பலாம் பேசுறது கிடையாது, ஏதோ சாப்பிடும்போது என்னன்ற மாதிரி கேட்பான், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் அவங்க மனசுலாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ டே அம்மா வருவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்பயாச்சும் அதாவது நம்ம டேயோட அப்பாவுக்கு ஒர்க் இல்லைனா அவங்க அப்படியே உங்களை வந்து பார்த்துட்டு போவாங்க, அவ்வளோதான். ஜேகே தான் டெய்லியும் வருவார். ஸோ நம்ம டே கூட பேசுறது அப்படிலாம். ஸோ இப்போ டே வெளியூரில் அதாவது புசானில் போய் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு. சியோல் இல்லாமல் புசானில் வேலை செய்யலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம டேக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு. பட் சியோலில் அவனுக்கு வேலை கிடைக்கல, புசானில் ஒரு இடத்துல வேலை கிடச்சிச்சு. ஸோ அதனால் இப்போ ஜேகே கிட்ட தான் அவன் பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ நீங்களும் லைட்டாக ஹாப்பி ஆகிட்டு இப்போ அப்படி தான் ஜேகே அப்படியே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான். இப்படிலாம் அவனுக்கு வேலை கிடச்சிது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் ஜேகே உங்ககிட்ட. ஸோ ஜேகே இப்போ கிளம்பிட்டான். இப்போ அப்படி தான் டே அப்படி சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இருக்கா, ரொம்ப ஹாப்பியாகி. இன்றைக்கி தான் நம்ம டேவை நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ ஹாப்பியாக, அதாவது உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ தான் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் அவன்கிட்ட எதுவுமே பேசலை. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக சாப்பிட்றீங்க. டே சிரிக்கிறதே பார்த்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி தான் டைமில் போகுது. ஒரு மார்னிங் போல் அவன் இப்போது புசானுக்கு போகணும், ஒரு 1 மந்த்துக்கு அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உங்ககிட்டேருந்து இப்போ ஒரு வழியாக அவன் நிம்மதியாக இருக்க போகிறான்னு சொல்லிட்டு நீங்களுமே ஹாப்பி. ஸோ அவனுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஏன்னா இதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சில் முழிக்க போகிறது இல்லை, அதாவது ஒரு மாதத்துக்கு. ஸோ அதனால தான் டே அவ்வளோ ஹாப்பியாக இப்போ அப்படியே புசானுக்கு கிளம்ப போகிறான். ஸோ நீங்கண்ணா அப்படி வீட்டில் அப்படி இருக்கீங்க. டேயோட அப்பா அம்மா தென் ஜேகே எல்லாருமே வராங்க. ஸோ அப்படியே டேவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ டேவும் அப்படி கிளம்பிட்டான். ஸோ இப்போ அப்படி தான் நீங்கள் டேயோட அம்மா கூட தான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து இப்போது அப்படியே அங்கே வர சொல்கிறாங்க, அதாவது டேயோட அப்பா அம்மா இருக்காங்களே, ஸோ அங்கே வர சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 1 வீக் நான் இங்கே இருந்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்க. ஸோ பார்க்குறீங்க டே உங்களை திட்டுறது அப்படி இப்படிலாம் பண்ணுவாளா. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா டே ஆஃபீஸ் போகும்போது ஏதாவது சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணுவான், அது உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ பட் ஆனால் இருந்தாலும் அதையும் மிஸ் பண்ணுறீங்க. ப்ளஸ் கொஞ்சம் பீஸாக இருக்குது உங்களுக்கு ஒரு மாதிரி, ஓகே அந்த சவுண்ட்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே இப்போ நம்ம டேவை பார்க்கலாம். அவன் இப்போ அப்படியே தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான் புசானுக்கு. ஸோ ஒரு KTX அப்படின்ற ஒரு பஸ்ஸில் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ சியோல் டு புசான் போகணுன்னா அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் தான் போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கான். அது ரொம்ப ஸ்பீடாக போகும், அந்த பஸ்ஸில் தான் இப்போ டே போயிட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே தான் டேக்கும் அந்த மாதிரி மெமரிஸ்லாம் வருது. ஸோ இப்போ வீட்டில் இருந்தால் அவன் என்னெல்லாம் பண்ணிகிட்ருப்பான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தான் அதெல்லாம் நினச்சிட்ருக்கான். ஸோ அப்படி வாங்க சீனை கட் பண்ணி இப்போ உங்களை பார்க்கலாம். ஒரு ஈவினிங் டைம் போல் நீங்கள் கையில் ஏதோ பேப்பரை வச்சுட்ருக்கீங்க. ஸோ அந்த பேப்பரில் சைன் போடலான்னு சொல்லிட்டு அப்படியே வரீங்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. நீங்களும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பெண்ணை கீழே வச்சுட்டு இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம ஜேகே தான் வந்திருக்காரு. இப்போ ஜேகே அப்படியே வராரு. நீங்களும் உள்ளே வாங்கண்ணா அப்படின்ட்டு இப்போ நேராக அந்த டேபிளில் இருக்க பேப்பர் அப்படி கையில் எடுத்துக்கிறீங்க. ஜேகே பாதி பார்த்துட்டாரு. வயன் அது என்ன பேப்பர் அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அண்ணா அது ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ற நீங்கள் அப்படியே இதை பின்னாடி எடுத்து வச்சுக்கிறீங்க. வயன் என்கிட்ட அதை காட்டு அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. இல்லைண்ணா வேணாம் அப்படின்றீங்க. டக்குன்னு ஜேகே அப்படியே அதை உங்கள் கையிலேருந்து பிடிங்கிடுறாரு. பார்த்தா அது டிவோர்ஸ்க்கான பேப்பர். நீங்கள் அப்படி தான் முழிச்சிட்ருக்கீங்க. ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே அப்படி கோபமாக உங்களை பார்க்குறான். வயன் இது என்னம்மா இது அப்படின்னு ஜேகே கேட்குறான். நீங்கள் அழுதுகிட்டே போதுண்ணா இதோட எனக்கு நான் முடிச்சுக்கிறேன், இவரு கூட இதுக்கப்புறம் வேணாம். ஒரு நாளும் ஒரு நைட்டும் என்கிட்ட
எப்போ பார்த்தாலும் தியா தியான்றாரு. என்னைக்காவது ஒரு நாள் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாரு, ஸ்மோக் பண்ணுறாரு, ட்ரிங்க் பண்ணுறாரு. ஆனால் என்ன எப்படி தான் அவருக்கு கிடைக்குதுன்னே தெரியல. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட ஒரு மாதிரி தப்பாக பழகுறாரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா அப்படி என் கூட ஃபிசிக்கலி இருக்காருன்னே வச்சுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தாட்டியும் தியா தியான்றாருண்ணா. எனக்கு அந்த வேர்டெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குண்ணா. அது என்னன்னா அது அப்போது நான் ஒரு ஒய்ஃப் இல்லையா? இன்னுமே தியா உங்களுக்குள்ளே இருக்கும் போது, என் அக்கா இன்னுமே அவரோட மைண்டுக்குள்ளே இருக்கும் போது நான் எப்படின்னா அவருக்கூட லைஃப்பை லீட் பண்ண முடியும்? நான் அவருக்கு எப்படி கேரண்டி தர முடியும்? எனக்கு அவரை இருக்க பிடிச்சிருக்கு. ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைட்டும் தியா தியான்னு சொல்லி எல்லாமே மூவ் ஆன் பண்ணி போகிறாரு. ஆனால் என்னால் அதை மூவ் ஆன் பண்ணி போக முடியலண்ணா. என்னால் முடியலண்ணா. நான் மட்டும் என்னண்ணா பண்ணுறது? சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா கிடையாது. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துருக்கேன். எனக்கு நிறையா தாட்டி ராகிங்லாம் நடக்கும். அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணி தான் இப்போ வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே அன்எக்ஸ்பெக்டடாக இவர் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் நான் எவ்வளோ ட்ரை பண்ண முடியல. எனக்கு இதுக்கப்புறம் இந்த லைஃப் வேணாண்ணா அப்படின்னு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஜேகேக்கு ரொம்ப ப்ரோக் ஆயிடுச்சு. மா வாயன், இவ்வளோ நீ சொல்கிறல்ல, இவ்வளோ நீ பேசுகிறல்லம்மா, நீ நினைக்கிற நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம், அந்த தேவங்களாம் கஷ்டப்படல நீ நினைக்கிறல்ல? அப்படி இல்லைம்மா. தேவும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறாம்மா. அவனுக்கு அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து இல்லைம்மா அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் செம ஷாக்கில் அப்படியே நம்ம ஜேகேவை பார்க்குறீங்க. இப்போ அப்படிதான். ஆமாம்மா, சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அம்மா இழந்துட்டான். இப்போ கூட அப்பா அம்மான் இருக்கான்ல, அது வேற யாரும் இல்லை, அவங்கெல்லாம் என்னோட அப்பா அம்மா. நான் சொல்கிறேம்மா, ஒன்று நான் சொல்கிறேன், டேக்கு நடந்த எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ ஜேகே அப்படி டேவோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. ஸோ வாங்க மிஸ், நம்மளும் டேவோட ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். சரி வாங்க போகலாம். ஸோ ஜேகே சொன்ன மாதிரி தான், நம்ம டேக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா கிடையாது. ஸோ என்ன இருக்குன்னா, டேக்கு ஒரு 4 வயசு இருக்கும் போது அவங்க அப்பா அம்மா கூட ஊருக்கு போயிருப்பான். இப்போ ஹெவியாக மழை பெஞ்சிட்டு வந்திருக்கோம். நம்ம டே அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்போ என்னன்னு தெரியல, ஒரு கட்டை வந்து அப்படியே விழுந்திருக்கோம். அதை நம்ம டே அப்போ நோட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அப்படியே ஒரு காரை ஓட்டிகிட்டு போனதால ஸோ அப்படியே அங்கேருந்து அந்த கட்டை தடுக்கி அப்படியே அந்த கார் உண்மை ரொட்டேட் ஆகி அப்படியே விழுந்திருக்கோம். ஸோ அதனால் அப்படியே நம்ம டேவோட அப்பா அம்மா 2 பேரும் இறந்துருப்பாங்க ஸ்பாட்டில். பட் டேக்கு நிறையா அடிபட்டிருக்கும், தலையில் ஹெவியாக அடிபட்டிருக்கும். ஸோ அந்த பக்கம் போன மக்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம டேவை அப்புறம் டேவோட அப்பா அம்மா எல்லாரையும் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம டேவை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். பட் டேவோட அப்பா அம்மா 2 பேருமே அந்த ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லிடுவாங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஜேகேவோட அப்பா அம்மா எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படி டாக்டர் அப்படி சர்ஜரிலாம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம டேக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ தான் நோட் பண்ணுறாரு நம்ம டாக்டர், டே எல்லாத்தையும் மறந்துட்டான். ஸோ அவனோட ஓல்டு மெமரிஸ், அதாவது சின்ன வயசுலேருந்து அவனுக்கு கிடைச்ச மெமரிஸ் எல்லாத்தையும் மறந்துட்டான். பட் ஆனால் அவனுக்கு சில மெமரிஸ் மட்டும் ஞாபகம் இருக்கும். அதாவது அவன் கூட ரொம்ப அட்டாச் ஆனவங்க, ரொம்ப பாசமாக இருக்கிறவங்கள மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் நம்ம டேக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஜேகேவோட அப்பா அம்மா தென் ஜேகேவை ஞாபகம் இருக்கும், மற்ற யாருக்குமே டேக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ இப்போ அப்படி தான் டேவை அப்படியே ஃபைனலாக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ டேக்கு யாரையும் அந்தளவுக்கு சில பேரை ஞாபகம் இருக்காதுல்ல. ஸோ அதனால நம்ம சின்ன வயசுல ஜேகே அப்பா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, நான் தான் அவனோட அப்பா அம்மான்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதுலேயும் நம்ம டே என்ன பண்ணியிருப்பாருனா, ஜேகேவோட அப்பா அம்மாவை தான் அப்பா அம்மான்னு நினச்சி அப்படி வளர்ந்துருப்பாரு. ஸோ ஸ்கூல்லாம் ஒன்றா தான் நம்ம ஜேகே கூட போயிருப்பாரு. ஜேகே ரொம்ப சப்போர்ட்டிவாக, ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு போல் நம்ம ஜேகே நம்ம டேவை எங்கேயுமே விட்டுருக்க மாட்டான். டேக்கு நிறைய விஷயம் மறக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஜேகே தான் ஞாபகப்படுத்தியிருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஜேகே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பான் நம்ம டேவை. டேக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஜேகே தான் ஃபஸ்ட் ஆளாக நிற்பார். ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப பாண்டிங், 2 பேரோட பாண்டிங் அவ்வளோ ஒரு அழகான பாண்டிங்காக அது இருக்கும் நம்ம டேக் அண்ட் ஜேகேக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது தான் இப்போ நம்ம டேவும் ஜேகேவும் 2 பேரும் காலேஜில் ஜாயின் பண்ணுறான். அப்போ தான் தியாவை பார்த்து அவன் லவ் பண்ணியிருப்பான். தியாக்காக அவன் நிறைய விஷயம் நம்ம டே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். ஸோ நம்ம டேக்கு நம்ம ஜேகே தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ அவன் நிறைய காஸ்ட்லியான கார்லாம் எதிர்பார்த்துருப்பான் நம்ம தியா. ஸோ அதனால தான் நம்ம தியாக்காக அவன் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி அந்த மாதிரி நிறையா பண்ணியிருப்பான். காரு பைக்கு அந்த மாதிரி கடன் வாங்கி நம்ம தியாவை டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அதனால தான் நம்ம டேயால் தியாவை மறக்க முடியல, அவ்வளோ லவ் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே நம்ம ஜேகே இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க உன் அக்கா ஓடி போயிட்டான்னு, கிடையாதும்மா. உன் அக்கா ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா. அவள்
ஒரு பணக்கார ஒரு பையனை லவ் பண்ணி அவங்க கூட தான் அவள் ஓடி போயிருக்கா. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ், தென் உங்கள் அக்காவும் ஒரு மிடில் கிளாஸாகவே போயிடும்னு சொல்லிட்டு தான் உன் அக்கா திருட்டுத்தனமாக ஒரு பிளான் பண்ணி நம்ம டேவை வெறுத்திருக்கா. ஸோ அவள் பிளான் பண்ண மாதிரியே பணக்கார பையன் கிடச்சிருக்கான். அவள் அழகுக்கு பணக்கார பையன் கிடச்ச உடனே அவனை கூட்டிகிட்டு அவள் ஓடி போயிருக்கா. அதான் அந்த கல்யாணம் நடக்காமல் காரணம். உன் அக்கா அன்றைக்கி ரிசப்ஷன் நைட் அன்னைக்கு ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருந்தான் ரொம்ப க்ளோஸாக. நான் அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் இவன் ஒரு பணக்காரன் வீட்டு பையன்னு. ஸோ அதாம்மா. அப்போ நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லைண்ணா, என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம் இல்லை. இப்போ அப்படி தான் நம்ம ஜேகே சொல்லியிருந்தா மட்டும் என்னம்மா நடக்க போகுது. அவள் பிளான் பண்ண மாதிரியே காலங்காத்தாலே உங்கள் எல்லாரையும் ஏமாற்றி அந்த லெட்டரை ஒன்று எழுதி வச்சுட்டு அவள் கிளம்பிட்டான். இப்போ புரியுதா? ரொம்ப நல்ல பையன்மா. அவனுக்கு தியானா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ லவ் பண்ணான், அவ்வளோ காதலிச்சான். அவளுக்காக உயிரே கொடுக்குற மாதிரி போனவன் இப்போ தியா அந்த உலகத்துல இல்லை. அதாவது அவனுக்குன்னு ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணிக்கிட்டான். தியா கூட குழந்தை பிறந்தா நம்ம இந்த பேர் வைக்கணும் அப்படி இப்படின்னு என்கிட்டலாம் வந்து புலம்புவான், என்கிட்டலாம் சொல்லுவான் ஹனிமூன்னா நாங்கள் இங்கே தான் போவோம் அப்படின்னு. ஆனால் கடைசியில் விதிபடி அவனுக்கு வேறு மாதிரி நடந்தனால தான் அவன் என்கிட்ட சரியாக பேசுறது இல்லைம்மா. அவனை இவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். அவன் பேசுகிற மாதிரி இல்லை. அண்ணா நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா என்னோட அம்மா வந்து அவங்க தானே, அவங்க எங்கள் அம்மா கிடையாதுண்ணா, அவங்க என் சித்தி அப்படின்னு வாயின ஒரு குண்டு தூக்கி போடுறா. ஸோ கதையில் இன்னொரு ட்விஸ்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம வாயினோட அம்மா ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்துருப்போல. ஸோ அவங்க வந்து வாயினோட ஸ்டெப் மதர். தென் நம்ம தியா கூட அவளோட வாயினோட உண்மையான அக்கா கிடையாது, அவள் ஸ்டெப் சிஸ்டர் தான். ஸோ அவங்க அம்மா குழந்தை பிறந்த உடனே இறந்துருப்பாங்க. ஒரு டிசீஸ் இருந்திருக்கு அவங்களுக்கு ஹார்ட்டில். ஸோ அது அப்படியே தான் இருந்து முத்தி போய் அவங்க இறந்துருப்பாங்க. நம்ம வாயினுக்கு இப்போ ஒரு 2 வயசு தான் இருந்திருக்கும். ஸோ அதனால வாயினோட அப்பா என்ன பண்ணியிருப்பாருனா ஸோ இன்னொரு மேரேஜ் பண்ணியிருப்பார். ஏன்னா குழந்தைய பார்த்துக்க முடியாது, அவரு வேறு வெளியூரில் போய் வேலை செய்வார். அதனால தான் பார்த்துக்க முடியாமல் போயிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் நிறையா ட்ரிங்க்லாம் பண்ணி அவரும் இறந்துருப்பார். ஸோ வாயினும் அப்படியே தனிமையாக தான் இருந்திருப்பா அந்த டைம்லலாம். அதாவது வாயினோட ஸ்டெப் மதர் அந்த இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாயினை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கல்யாணத்தில் கூட வாயினை ரொம்ப டார்ச்சர் பண்ணி, இல்லைனா நான் வந்து ஏதாவது பண்ணிப்பேன், தப்பாக பண்ணிப்பேன், லைக் வந்து நான் சூசைட் பண்ணிப்பேன், அதுக்கு காரணம் நீயாக தான் இருப்பேன் அப்படின்லாம் ரொம்ப மிரட்டிருப்பாங்க. அதனால தான் வாயினே மேரேஜ் பண்ணியிருக்கா நம்மகிட்ட அவங்க. ஸோ இதை சொல்லி அவ்வளோ அழுதுட்டுருக்கா. இங்கே பாரு வாயின்மா, அவனுக்கு எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளில் மறந்துடும். அவனுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னல, அது என்ன வியாதினா இப்போது அவனுக்கு 1 வருஷம் இல்லை 2 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் கண்டிப்பாக மறந்துடும். இப்போ அவன் வந்து 1 மாதத்துக்கு வேலைக்கு போயிருக்கான். டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவன் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தானா கண்டிப்பாக அவனுக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே மறந்து போயிடும். அதாவது இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வித்யாவை லவ் பண்ணவன் கண்டிப்பாக எல்லாத்தையும் மறந்துடுவான். அவன் கூட நல்ல லைஃப்பை லீட் பண்ணுவான். அதுக்கு நீ கொஞ்சம் அவனுக்கு டைம் கொடுமா. இந்த மாதிரி டிவோர்ஸ்லாம் அவனை பண்ணிடாதம்மா, நீ அவனை மிஸ் பண்ணிடாதம்மா. அவன் ரொம்ப நல்ல பையன்மா, அவங்க நல்லபடியாக பார்த்துக்குவாயின்மா அப்படின்னு நம்ம ஜேகே அப்படியே வாயினோட காலை பிடிச்சி அப்படியே கேட்குறேன். ஆனால் என்னண்ணா பண்ணுறீங்க? நான் அவங்க பார்த்துக்கிறேண்ணா, அவரை நான் பார்த்துக்கிறேண்ணா. அவர் என்னை இவ்வளோ என்ன கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, இருக்கட்டும், அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் தான் என்னோட புருஷன். நான் இனிமேல் அவரை நான் பார்த்துக்கிறேண்ணா, நல்லா பார்த்துக்கிறேன். நான் இதுக்கப்புறம் இந்த டிவோர்ஸ்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கையாலே அதை கிழிச்சு அப்படி டஸ்ட்பினில் போடுறீங்க. இப்போ தான் ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் இப்படியே அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. ஃபைனலி ஜேகேவும் சொன்ன மாதிரி நம்மகிட்ட எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுறான் வாயின் கூட. ஸோ அவனுக்கு இப்போ தியாவோட மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஏன்னா அவனுக்கு அப்படிப்பட்ட டிசீஸ் இருக்குது. பட் ஆனால் அது ரொம்ப ரொம்ப பெரிய லெவல், அதாவது முத்தி போச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் மறந்துடுவான். ஸோ அவன் கூட ட்ராவல் பண்ண எல்லாரையும் டோட்டலாக மறந்து அவனுக்கு அது பெரிய உயிரிலே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கு வேண்டிய டேப்லெட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட எடுத்துகிட்டு தான் இருக்கான். பட் ஆனால் இது ஒழுங்காக க்யூர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது வந்து பிரெயின் விஷயம். ஸோ ஏதாவது பண்ணி சிக்கலாச்சுன்னா கண்டிப்பாக அது பர்சனோட உயிரே எடுத்துரும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படிதான் நம்ம வந்திருப்பான். வாயின் நல்லாவே பார்த்துக்கிறான். அவனுக்கு தியா கூட இருந்த மெமரிஸ் எல்லாமே மறந்துட்டான். ஸோ அதனால் வாயின் தான் இப்போ ஞாபகம் இருக்குது. ஸோ வாயின் தான் ஒய்ஃப்னு நினச்சிட்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அப்படி தான் நம்ம டேக்கும் நம்ம வாயினுக்கும் டேஸஸில் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. 2 பேருமே இப்போ அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வாயினும் விட்டு கொடுக்கவே மாட்டான் இந்த சுச்சுவேஷன்லேயும். ஸோ அப்படி நல்லா பார்த்துக்கிறா. ஜேகேவோட அப்பா அம்மாக்கெலாம் ரொம்ப ஹாப்பி. ஆனால் நம்ம ஸ்டில் ஸோ ஜேகேவோட அப்பா அம்மா தான் அப்பா அம்மான்னு நினச்சிட்டு இருக்கான் நம்ம ஸோ வாயின் தான் ஃபைனலி நம்ம நல்லாவே பார்த்துக்கிறா. ஸோ அப்படி நம்ம டேக்கு ஃப்ரெண்டாக நம்ம ஜேகே எப்பயுமே கூட இருக்காரு. ஸோ
இப்போ ஜேகேக்கும் மேரேஜ் ஆகுது. ஸோ ஜேகேக்கு அவன் லவ் பண்ண பொண்ணு. ஸோ ஜேகே ஜூலியை வந்து அவன் ஆஃபீஸில் பார்த்துருப்பான். ஸோ அதனால அவன் லவ் பண்ண பொண்ணு அவங்க ஃபேமிலிகிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவன் மேரேஜ் பண்ணியிருப்பான். ஸோ அவங்க கூட லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதாவது ஜேகே ஜூலி 2 பேரும் அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. இங்கே நீங்காட்டே ரொம்ப லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப அழகாக. ஸோ நீங்களும் அப்புறம் ஃபைனலி ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க. இந்த விஷயம் நம்ம டேக்கு சொல்கிறீங்க. டேக்கு அப்படியே உலகத்தில் எந்த இடத்துலையும் அந்த ஹாப்பினஸ் கொடுத்துருக்க முடியாது. ஸோ அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவன் சிரிச்சு அவ்வளோ சந்தோஷமாகி இப்போ தான் நீங்கள் டேவை பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்குமே அது ரொம்ப ஹாப்பி. ஸோ டே இவ்வளோ நாள் கழிச்சு இவ்வளோ அழகாக சிரிக்கிறாரே சொல்லிட்டு நீங்கள் டேவை நல்லா ஹக் பண்ணிவிட்டு ஸோ அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டேஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ டே உங்களுக்கு காலை எத்தி விடுறது, தென் சமைச்சு தரது, ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். ஸோ பேபிக்கு எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படி தான் தயாங் அப்படின்றீங்க. இப்போ தேவங்க பார்த்துட்டு சொல்லுங்க மிஸ்ஸஸ் எம் வயங், சொல்லுங்க பொண்டாட்டி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அப்படி கேட்குறான். நீங்கள் டேவோட கன்னத்தை கிள்ளிட்டு கால் அழுத்தி விடு அப்படின்றீங்க. கால் தானே அழுத்தி விடுறான் அப்படி சொல்லிட்டு அவங்க கால் மேலே உங்கள் காலை வச்சு அப்படியே அழுத்தி விடுறான். ஸோ உங்களுக்கு கால் பெயின்லாம் வருது. ஸோ அதனால் நீங்கள் அப்படி தான் காட்டுறீங்க உங்கள் காலை. ஸோ டே அழகாக அப்படியே அழுத்தி விட்டுட்டு இருக்கான். ஸோ அப்படியே டே பார்க்குறான். பொண்டாட்டி சொல்லு தேவம், என்னடி இது கால் இப்படி வீங்குது அப்படின்ட்டே கேட்குறான். இப்போ நீங்கள் இல்லை தேவம், ப்ரெக்னென்சி டைமில் கேர்ள்ஸ்க்கெலாம் இப்படி தான் வீங்கிடும், அது அப்படியே கியூர் ஆகிடும் அப்படின்றீங்க. அப்படியா, நான் கூட பயந்துட்டேன்டி, என்னடா அது இப்படி வீங்கிட்டு வருது, என் பொண்டாட்டிக்கு வலிக்குமான்னு. இல்லை தான் வலிக்கலாம் இல்லை, ஜஸ்ட் நம்ம வீங்கும். ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதுவே தானே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நார்மலாக ஆகிடும் அப்படின்றீங்க. சரி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே உங்கள்கிட்ட சிரிச்சு பேசிகிட்டே இருக்கான். டக்குன்னு இப்போ அப்படியே விசில் சவுண்ட் கேட்குது. தேவங்க அப்படியே பொண்டாட்டி வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குக்கர் எடுத்து கீழே இறக்கி வைக்கிறான். ஸோ அப்படி நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு டேவை அப்படி வெளியே கூட்டு போக சொல்கிறீங்க. டேவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே தான் மார்க்கெட் கூட்டு போகிறான். இப்போ அப்படியே தான் டே உங்களுக்கு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு இருக்கான். ஸோ பேபிக்கு அதெல்லாம் ஹெல்த்தியோ அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கே வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி டே கார்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஐயோ பொண்டாட்டி கார்டு உள்ளே இருக்குடி, சரி இருங்க நான் போய் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கார் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு அப்படி வரீங்க. பார்க்குறீங்க அங்கே ஒரு லேடி அப்படியே ஓரமாக உட்காண்ட்ருக்காங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல். ஸோ இன்னும் ஒரு 2-3 days ஆர் 4 days அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். அந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்காங்க பெல்லி. ஸோ அவங்க முடியெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே முன்னாடி இருக்குது. நீங்கள் அப்படியே கிட்ட போகிறீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் பர்ஸ்லேருந்து கொஞ்சம் மணி எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறீங்க. அவங்க அப்படியே நன்றின்னு சொல்கிறாங்க. அவங்க கையில் ஒரு மச்சத்தை பார்க்குறீங்க. அது பார்க்க அப்படி உங்கள் அக்காவுக்கு ஒரு மச்சம் இருக்கும் அந்த கையில். ஸோ கைக்கு பின்னாடி ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே அவங்கள க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அக்கா தான். நீங்கள் செம்ம ஷாக் ஆகிடுறீங்க. ஸோ உங்கள் அக்காவோட ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக போய் முடியெல்லாம் ஒரு மாதிரி பிச்சு பிச்சு ஒரு மாதிரியாக இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, அங்கங்கே ஓட்டையாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தியா அப்படின்றீங்க. அவங்கள அப்படி என்னன்னு பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் வயன் அப்படின்னு தியா சொல்கிறா. இப்போ நீங்கள் அக்கா என்ன காய்ச்சி உனக்கு அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் அப்படி கேட்குறீங்க. இப்போ அப்படி தியா நடந்து எல்லாத்தையும் சொல்கிறா. ஆக்சுவலி அவள் பணக்காரங்களை நம்பி போயிருப்பா. அதாவது ஒரு பையனை ஜாக்குன்னு ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பா. ஸோ அவன் ரொம்ப பணக்காரன். அவங்க வீட்டில் இருக்கவங்க தப்பாக பேசியிருப்பாங்க. ஏன்னா ஜாக்கும் தியாவும் ஒரு மாதிரி ரிலேஷனில் இருந்திருப்பாங்க. ஸோ ஃபிசிக்கலி ஸோ இருந்ததுக்கப்புறம் அது ப்ரெஸ் மீட்லாம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பணக்காரங்க பையன் ஜாக்குன்றவங்க அப்புறம் ஒரு ஏழை பொண்ணு, அதாவது மிடில் கிளாஸ் பொண்ணு கூட ஒரு மாதிரி தப்பாக இருந்திருக்காங்க, ரிலேஷனில் இருந்திருக்காங்க. அப்படிலாம் தெரிய வந்தோன்னே ஜாக் என்ன பண்ணியிருப்பான், அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு நம்ம தியாவை எனக்கு என்னென்னு விட்டுருப்பான். அதுக்கப்புறம் தியா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. ஸோ இப்போ அவள் 9 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. ஐ மீன் நம்ம என்னோட அம்மாவுக்குமே இந்த விஷயம் தெரியாது. அக்கா என்னக்கா சொல்கிற, அப்போது அவங்க உனக்கு வேணும்னு சொல்லி ஒன்று துரத்திட்டாங்களக்கா, அப்போ ஜாக் அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்குறீங்க. அவன் என்ன வேணான்னு சொல்லி ஒரே துரத்திட்டான். நான் இப்போ இந்த பிள்ளைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறவான். இந்த ரோட்டில் யாரோ எனக்கு நல்ல மனசு பண்ணி உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு பண்ணி எனக்கு 10 ரூபா இல்லை 20 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. இப்போ நீ பண்ணுற என் நிலமை இப்படி அடிச்சு பாரு. ஆனால் தேவங்க அவனை நல்லா பார்த்துருக்கான்ல, அவன் என்ன அவ்வளோ லவ் பண்ணான். அவனை விட்டுறாதவன், அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அவன் மிடில் கிளாஸ் நினச்சி நான் அவனை வேணும்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க இவ்வளோ நல்லவருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாமல் போச்சு. இப்போ உன் நிலைமை பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க உன்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான்னு. நீ அவங்க மட்டும் விட்டு குற்றாதவான். அவர் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. உனக்கு நல்ல ஹஸ்பண்ட் அவர். கடவுள் உனக்கு கொடுத்த கிஃப்டாக நினச்சிக்கோ. நானும் அம்மா ஒன்று ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம். இப்போ எல்லாத்துக்கும்
பிராயச்சித்தமாக எனக்கு இப்போ கிடச்சிருச்சு. பரவாயில்ல வான், நான் இப்படி இருந்துடுறேன், எனக்குன்னு ஒரு புள்ள பிறக்கும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ தியா சொல்கிறா. உங்களுக்குமே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தியாவை கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை வான், நீ சந்தோஷமாக இருக்கும் போது நான் நடுவில் வந்து உன் குடும்பத்தை கலக்க விரும்பலவன், நீ சந்தோஷமா இருமா அப்படின்னு தியா சொல்கிறா. ஸோ உங்களுக்குமே இந்த வேர்த்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படி தான் வெளில போய் தண்ணியெலாம் வாங்கிட்டு வரீங்க. தேவங்க பார்க்குறான் யாருக்கு வாங்கி தரான்னு சொல்லிட்டு. இப்போ தேவங்க அப்படியே வந்து வெளியே பார்க்குறான். அவனுக்கு ஞாபகம் கிடையாதுல்ல தியாவை. ஸோ ஏதோ பிச்சைக்காரங்க போல் அவங்க வாங்கி தரான் போல், ஏதோ ஹெல்ப் பண்ணுறா போல் அப்படின்னு தேவங்க நினச்சிட்டு அப்படி தான் ஹாப்பியாக இருக்கான். ஸோ இப்போ அப்படி தான் தியா பார்க்குறா. என்னவா இன்னும் 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படி தியா கேட்குறா. நீங்களும் ஆமான்றீங்க, குழந்தைய நல்லா பார்த்துக்கோ ஆ அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி தான் தியா அப்படியே சொல்கிறா. நீங்களும் சரின்ற மாதிரி சொல்கிறீங்க. 30 daysலாம் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஒரு 7 monthsக்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் அந்த இடத்துக்கு வரீங்க, உங்கள் அக்கா இருக்க இடத்துக்கு. ஸோ அப்போ பார்த்தா அங்கே நிறைய கூட்டமாக இருக்குது. நீங்களும் என்னன்னு பார்க்குறீங்க, பார்த்தா உங்கள் அக்கா அங்கே இறந்துட்டாங்க. பக்கத்தில் அப்படி குழந்தை இருக்குது. ஸோ இப்போ தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும் போல், வழியில் துடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, அதாவது உங்கள் அக்கா. ஸோ ஃபைனலி உங்கள் அக்காவுக்கும் குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக பிறந்திருக்கும். பட் ஆனால் உங்கள் அக்காவால் உடம்பு முடியாமல் அவங்க இறந்துருப்பாங்க. பக்கத்தில் குழந்தைய பார்க்குறீங்க, குழந்தை ஒரு மாதிரி அழுகுது பால் கேட்டுட்டு. நீங்கள் அப்படியே தான் அதை என் அக்கா குழந்தை தான் சொல்லிட்டு உங்கள் அக்காவோட பாடியை அப்படியே அங்கே இருக்க ஒரு இடத்துல புதைச்சிட்டு ஃப்ளவர்லாம் வச்சுட்டு அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ அங்கே இருக்க எல்லா மக்களும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் அந்த குழந்தைய நான் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. தேவங்க பார்க்குறான் யார் குழந்தைன்ற மாதிரி. நீங்கள் அப்படியே அது என் அக்கா குழந்தைன்ற மாதிரி சொல்கிறீங்க. தேவங்க அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுல்ல. சவுண்டு சரி ஏதாவது வளர்க்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறான். ஸோ நீங்கள் அப்படி தான் உங்கள் அக்காவோட குழந்தைய வளர்க்குறீங்க. உங்களுக்குமே பேபி பிறந்துருச்சு. ஸோ அப்படியே உங்கள் அக்கா குழந்தையும் வளர்க்குறீங்க. தென் அப்புறம் அப்புறம் உங்களோட குழந்தையும் அழகாக வளர்க்குறீங்க. உங்களுக்குமே பாப்பா தான் பிறந்திருக்கு, உங்கள் அக்காவுக்கும் பாப்பா தான் பிறந்திருக்கும். அப்படியே 2 குழந்தையுமே பால் கொடுத்து உங்கள் குழந்தைய அதை கன்சிடர் பண்ணி வளர்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் அம்மா வராங்க. அவங்க வந்து 2 குழந்தையுமே பார்க்குறாங்க. அவங்க பண்ணது தப்புன்னு புரியுது. ஏன்னா தியா வந்திருப்பா எங்கன்னா மொயின் வீட்டுக்கும். அவள் 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹெல்ப் கேட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே வந்திருப்பா. பட் ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே போடி, நீலாம் வந்து அம்மா பேச்சு கேட்காம நீ மட்டும் பணக்காரனை நம்பி போனல போ அப்படி சொல்லி அப்படியே நம்ம தியாவோட அம்மா, அதாவது வாயனோட அம்மா அப்படி துரத்திருப்பாங்க. ஸோ அதனால தான் தியாவும் அப்படியே ரோட்லேயே வாழ்ந்திருப்பா. இப்போது அப்படியே அவங்க பொண்ணு இறந்த காரணமே அவங்க தான் சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்காங்க அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு. இப்போ அப்படியே தான் வாயனோட சித்தி, அதை ஸ்டெப் மதர் அப்படி பார்க்குறாங்க. ஓ அம்மா இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சித்தி இங்கே பாருங்க, நீங்கள் தியா இறந்ததுக்கு காரணம் கிடையாது. அவள் லைஃப் அவள் தேடி போய் நரகத்தில் இருக்கிறது மாதிரி அவள் ரொம்ப வேதனை அனுபவிச்சிட்டா. இதுக்கப்புறம் கடவுள் அவளுக்கு பிராயச்சித்தமாக வேற கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை போல. அது அவங்க பொண்ணு அவளோட நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவள் கிளம்பிட்டா. இதுக்கப்புறமா அது அவளோட குழந்தைய நீங்கள் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படி தான் உங்கள் சித்தி அப்படி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களையுமே உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ ஃபைனலி அப்படி நீங்களும் அப்படி உங்கள் சித்தி அப்படியே லவன் ஆயிடுறீங்க. அவங்க இப்போ அதுக்கப்புறம் நீ சித்தி கூப்பிடக்கூடாது, என் அம்மா தான் கூப்பிடணுன்றாங்க. ஸோ நீங்களும் அப்படியே அந்த 2 குழந்தைய வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாகிறீங்க. ஸோ டேயும் அப்படியே வந்து பார்க்குறான். ஸோ அப்படியே எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவனும் ரொம்ப ஹாப்பியாகிறான். ஸோ 2 குழந்தைய வச்சுட்டு அப்படியே விளாண்டுருக்கான். ஸோ அந்த 2 குழந்தையுமே ஓரளவு வளர்ந்துட்டாங்க. ஸோ 2 குழந்தைக்குமே 5 வயசு ஆயிடுச்சு. அதாவது உங்கள் அக்கா குழந்தைக்கு ஃபஸ்ட்டு 5 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 monthsக்கு அப்புறம், அதாவது லேட்டாக தானே இப்போ வந்திருப்பாங்க அவங்க பாப்பா. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு 5 வயசு ஆயிருக்கும். 2 பேருக்குமே இப்போ 5 வயசு ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ஸ்கூல்லாம் சேர்த்து விடுறீங்க. 2 பேர் எல்கேஜி யூகேஜி அவங்களும் நல்லா ஜாலியாக போயிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எட்டு பார்க்குறீங்க. உங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி நீங்கள் ஹாப்பியாக இருக்கும் போது தான் ஒரு இடி விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் அப்படி தான் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டே அப்படி தான் ஒர்க் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருப்பாரு. ஸோ டக்குன்னு என்ன தெரியல, டே அப்படியே மயக்க போட்டு விழுந்திருப்பாரு. நீங்கள் டேவை எழுப்புறீங்க. அப்போ தென் ஜேகேக்கு அப்படி கால் பண்ணுறீங்க. தென் அப்படியே ஆம்புலன்ஸ் வந்து டேவை கூட்டு போகுது. உங்களுக்குலாம் இங்கே செம பயமாக இருக்குது. நீங்கள் ஜேகேட்ட இதை பற்றி கேட்குறீங்க. ஜேகேவும் சொல்கிறாரு. ஸோ ஆக்சுவலி என்னென்னா டேக்கும் இதே மாதிரி ஒரு டைம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆள் சர்ஜரி மூலிமா முடிச்சிருப்பாங்க. அகெயின் இந்த மாதிரி ஆகுதுன்னா அது இஷ்யூ ஆகுன்ற மாதிரி டாக்டர் முன்னாடி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அகெயின் அந்த டாக்டர் கிட்ட தான் இப்போ நம்ம ஜேகே கேட்குறாரு. டாக்டர் என்னாச்சு டேக்கு, அவர் நல்லா இருக்கால? சாரி ஜேகே, இப்போது வரைக்கும் டே ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே இப்போ அவ்வளோதான். நீங்களாம் செம ப்ரோக்காய் அப்படியே அழறீங்க. என்ன சொல்கிறீங்க, ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டாக்டரும் இல்லை மேடம், அது வந்து அவருக்கு தலையில் ரொம்ப சிவியர் அடிபட்டு இருந்துச்சுன்னு சார் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போது சர்ஜரி மூலயமா நாங்கள் ஓரளவு ஓகே பண்ணிட்டோம். அகெயின் அது மாதிரி ஆகுதுன்னா இனிமேல் அவருக்கு இன்னும் சர்ஜரி மூலயமா பண்ண முடியாது. பண்ணால் ரொம்ப ரிஸ்க் தான். ஒன்று அவர் உயிர் பழைப்பார், இல்லைனா உயிர் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
நீங்கள் கடவுள் மேலே ப்ரேயர்ஸை வைங்க. தென் சர்ஜரியும் பண்ணலான்னா சொல்லுங்கள், இல்லைனா என்னன்றதை நீங்கள் ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள். அப்படி டாக்டர் போயிடுறாரு. இப்போ நீங்கள் சேக்கி அண்ணா என்னண்ணா என்னென்னமோ டாக்டர் சொல்கிறாரு, என்னண்ணா இது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போது அப்படியே தான் ஜேகே அம்மா வந்து உங்களை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்குலாம் அழுக வருது. ஜேகே அப்படி என்ன பண்ணுறானா, ஒன்றும் ஆகாது, நம்ம கடவுள் மேலே பிரேயஸை வைப்போம், அவரை நம்புவோம், அவர் மேலே பாரத்தை போடு, ஒன்றும் ஆகாது, நம்ம திரும்ப வருவோம் அப்படியே சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் ஜேகே அந்த ஆப்ரேஷன் ஓகேன்ற மாதிரி இப்போ அப்படியே உங்கள்கிட்ட கேட்குறாரு. ஸோ நீங்களும் அப்படி கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு அப்படி ஓகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அப்படியே தான் உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் வருது. என்னன்னா, ஸோ ஆப்ரேஷன் நடக்கும் போதே நம்ம டேக் எதாவது ஆகி அவர் சப்போஸ் இறந்து போயிட்டாருன்னா டாக்டர் அதாவது ஹாஸ்பிட்டல் வந்து இது பொறுப்பு ஏற்றுக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்ம் தான். அதை பார்த்தோன்னே இன்னுமே அழறீங்க. இப்போ அப்படியே ஜேகேம்மா ஆயின்மா ஒன்றும் இல்லைம்மா, கடவுள் பார்த்து பாருமா, டேக் எதுவும் ஆகாது, நீ சைன் போடுமா அப்படின்றாங்க. நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் கை நடுக்குது, உங்கள் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே சைன் போட்டுடுறீங்க. அப்படியே ஆப்ரேஷன் நடக்குது. இது ஒரு 2-3 டேஸாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஐசியூலேருந்து டேவை பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டேவை அப்படியே பார்க்குறதுக்கு. ஸோ டேக்கு அப்படியே அந்த மேலே நெப்லஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் குழந்தைங்க ரெண்டும் அழுது, ஏன்னா அப்பாவுக்கு இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு புரியுது, அதுங்களும் அழுதுட்டுருக்கு. ஸோ அப்படியே ஃபைனலி சர்ஜரி முடிஞ்சிருச்சு. அப்படியே டேவை பார்க்குறாங்க. ஸோ டேக்கு பல்ஸ் அப்படியே அகெயின் அப்படியே ஏற ஆரம்பிக்குது. ஸோ டாக்டர்ஸ்லாம் செம ஹாப்பி. ஸோ டே ஃபுல்லி ரெக்கவர் ஆகிட்டாரு. ஸோ கடவுள் டேவை காப்பாற்றிட்டாரு. ஸோ இப்போ அப்படி தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகி டேவை போய் பார்க்குறீங்க. டே அப்படியே வண்டாட்டே அப்படின்றாரு டே. ஸோ நீங்கள் டேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் ஃபைனலி நம்ம டேவு டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களோட லைஃப், டேவோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிடுது. ஸோ டேக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹெட்டில் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கப்புறம் அவரோட வயசான காலத்தில் தான் எதாக இருந்தாலும் வரும். இப்போ எதுவும் இல்லை, டே இப்போ வரைக்கும் ஃபுல்லி ரெக்கவர் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. உங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபைனலி டேவும் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. உங்கள் பசங்க 2 பேரையும் அப்படி பார்க்குறீங்க. உங்கள் அக்காவோட பொண்ணு, அதாவது அந்த குட்டி பொண்ணு இருப்பாள், ஸோ அவள் அப்படியே தான் உங்களோட பொண்ணை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறா. நீங்களும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் உங்கள் அக்காவை எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ அப்படியே டியரையை சொல்லி பார்க்குறீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஸ்டொமக்கை ரப் பண்ணுறீங்க. பார்த்தா நீங்கள் செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க. ஸோ டே அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படிதான் அந்த மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதோடய இந்த ஸ்டோரியை நான் முடிச்சுக்கிறேன். ஓகே ஆமிஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஓகே ஆமிஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் இன்ஸ்டா ஐடிக்கு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலன்னா அப்பட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆமிஸ், ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டாடா பாய். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஆமிஸ், பாய்.